நான் உங்கள்கிட்ட ஃபுல் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்பை ரியல் டைம் சேட்டோட கோஹோஸ்ட் பண்ணுற மாதிரி, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மாதிரி, லிங்க்ஸை வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி, இது எல்லாத்தையுமே 30 மினிட்ஸ்க்குள்ளே பில்ட் பண்ண முடியும். அதுவும் நம்மளோட ரியாக்ட்லேயே வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும். வெறும் கம்மியான லைன் ஆஃப் கோடில் கிட்டத்தட்ட ஒரு 30 to 50, 100 அந்த லைன்ஸ்குள்ளாரியே நம்மளால் வந்து கோட் எழுதி அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு எந்த விதமான வெப் ஆர்டிசி நாலேஜு, பேக்கெண்டு, காம்ப்ளெக்ஸான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே வந்து தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஒரு ப்ரொடக்ஷன் ரெடியான லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்பை நான் உங்களோட வந்து காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம அதோட ஒரு டெமோ வந்து பார்த்துடலாம். அது எப்படி இருக்குது, என்ன ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட பில்ட் பண்ணி வச்சுருக்க டெமோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நேம் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஸோ அஸ்வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ரூம் ஐடி வந்து இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து கேட்கும் ஹோஸ்ட்டா, கோஹோஸ்ட்டா, ஆடியன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆப்வியஸாக வந்து ஹோஸ்ட்டாக தான் இருக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதனால் வந்து கோ லைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். ஸோ கேமரா, மைக்ரோஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அலோவ் திஸ் டைம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி கேமராக்கும் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதையுமே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட கேமராவையும் மைக்கையும் வந்து நான் இந்த இடத்துல வந்து வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயுமே வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், என்னால் வந்து கேமரா டர்ன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மைக்கை வந்து இருக்க முடியும். ஸோ ஸ்க்ரீன் ஷேரும் என்னால் பண்ணிக்க முடியும். ஸோ லே அவுட்டை வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் இருக்காங்க, என்ன மெசேஜ் பண்ண முடியுதா இல்லையா, அதையுமே வந்து எனக்கு தெரியும். சரி, ஓகே, இப்போ இந்த லிங்க்கை வந்து வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுவோம். ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் யாராவது ஜாயின் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கோஹோஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வருது. ஸோ நமக்கு இப்போ கோஹோஸ்ட் வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆடியன்ஸாக வந்து ஜாயின் பண்ண முடியுதா, கோஹோஸ்ட்டுக்கும் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸாக ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க்கை கொடுத்துட்றேன். ஸோ இந்த லிங்க்கை கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து அதை கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடியன்ஸாக ஜாயின் பண்ணும்போது நேம் வந்து கேட்கும். ஸோ ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் வாட்ச் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் கேட்கும் ஜாயின் அஸ் ஆடியன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே வந்து ஜாயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே காட்டும் லைவ் ஹேஸ் நாட் ஸ்டார்டட் எட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இங்கேயுமே என்னால் வந்து மெசேஜ் பண்ணிக்க முடியும், எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, நம்மளோட இதுக்கு வந்து போயிடலாம். நான் இப்போ கோஹோஸ்ட்டாக ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் கோஹோஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறேன். ஸோ அதுவுமே என்னால் முடியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. ஸோ கோஹோஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து கோஹோஸ்ட் அஸ்வின் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜாயின் ஸ்டேஜ் கொடுக்குறேன். ரூம் ஐடி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதே தான் வந்து ஆடியன்ஸ்க்கும் ரூம் ஐடி என்ன ரூம் ஐடி இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஷேர் பண்ணும் போதே வந்துடும். ஸோ அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஜாயின் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த ஜாயின் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கோஹோஸ்ட்டாக ஜாயின் பண்ணும்போது மறுபடியும் வந்து நமக்கு கேமரா இது மைக்லாம் கேட்கும். ஸோ நம்ம அதையுமே கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே டர்ன் ஆஃப் பண்ணிட்டு ஆக்சஸ் கொடுத்துட்டு நான் ஜாயின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து நோ ஒன் ஹேஸ் டர்ன்ட் ஆன் த கேமரா ஆர் மைக்ரோஃபோன் எட் அப்படின்னு சொல்லி வருதா. ஸோ நான் இங்கேயுமே வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னல. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹாய், ஐ எம் கோஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் இங்கேருந்து பிங்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோஹோஸ்ட்லேருந்து நான் இங்கே பிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆடியன்ஸாக இருக்கும் போதே ஹாய் ஐ எம் கோஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நான் இதையுமே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே வந்துருச்சு. நான் ஜஸ்ட் வந்து ஹே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸில் வந்து வந்திருக்கும், அதே மாதிரி கோஹோஸ்ட்க்கும் வரும். எல்லாமே ரியல் டைமில் நடக்கும். நீங்கள் டக்கு நீங்கள் பார்த்துட்டே வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து லைவாக வந்து இப்போ நான் லைவ் போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ லைவ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். ஸோ 3, 2, 1 ஸ்ட்ரீம் வந்து லைவ் ஆகிடுச்சு இப்போது. ஸோ நான் என்னோட கேமரா வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ நான் லைவில் இருக்கேன். ஸோ நான் இப்போ இதே வந்து ஆடியன்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா அப்பயுமே வந்து இங்கே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கோஹோஸ்ட்லையும் பார்க்குறேன், அப்பயுமே எனக்கு ஒர்க் ஆகுது. இப்போ சப்போஸ் கோஹோஸ்ட்டும் ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து கோஹோஸ்ட்டும் ஆன் பண்ணிட்டாங்க. அப்போ ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஹோஸ்ட்லேயும் வந்து ஆனில் இருக்கும், அதே மாதிரி அஸ்வின்லேயும் வந்து ஆனில் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை என்னோட கேமரா வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயுமே வந்து என்னோட கோஹோஸ்ட்லேயுமே என்னோட கேமரா வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் நினைஞ்சிட்டேன். இப்போ என்னோட செஷன் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, இப்போ நான் வந்து இப்போ ப்ராட்காஸ்ட்டை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா நான் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாப் ப்ராட்காஸ்ட் அழுத்திட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஷுவராக நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா போதும், இது வந்து ஸ்டாப் ஆகிடும். சரி, ஓகே, இப்போ நான் இதுலேருந்து வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ்லேருந்து நீங்கள் இங்கே இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரூமை விட்டு வெளியில் போய்க்கலாமான்னு கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரூமை விட்டு வெளியில் போயிடலாம். ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்பை நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோடை நம்ம எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம இவ்வளோ விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு பாசிபிள் ஆக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீகோ கிளவுட் தான். அவங்கள பற்றி என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஜீகோ கிளவுடை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீகோ கிளவுடோட டேஷ்போர்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து போகலாம். ஸோ ஜீகோ கிளவுட்னா என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் அவங்களோட ஹோம் பேஜ். இந்த ஜீகோ கிளவுடுன்றது குளோபல் ரியல் டைம் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம்.
அதாவது நான் குளோபல்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களோட நெட்வொர்க் கவர்ஸ் வந்து 212 கண்ட்ரீஸ்க்கு வந்து இருக்குது. அதே மாதிரி 4 பில்லியன் மினிட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனும் இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹோல் மிஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட்டாக வந்து நமக்கு கொடுக்குறது தான். பேசிக்காக வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளா இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கு வந்து வெப் ஆர்டிசி இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு வெப் ஆர்டிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணணும். எஸ்டியூஎன் அண்ட் டர்ன் சர்வர்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி பேண்ட்விட்த், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். பட் நம்ம இதுலேருந்து இவங்க ஜீகோ கிளவுட் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அவங்களோட எஸ்டிகேவை கால் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன நம்மளோட எல்லா காம்ப்ளெக்சிட்டியுமே வந்து மொத்தமாக மறைஞ்சிரும். என்ன அப்படின்னா, என்னால் ஈஸியாக வந்து டக்குன்னு என்னால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும், வீடியோ கால் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். நம்ம போன டைம் பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து வீடியோ கால் வந்து பண்ணியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம இங்கே வந்து இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இவங்க வந்து நம்மளோட ஸ்பான்சர் தான். ஸோ ஜீகோ கிளவுடு நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணி தான் வந்து பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ வந்து அவங்க வந்து நம்மளோட ஏபிஐ, எஸ்டிகேஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு வீடியோ கால், லைவ் ஸ்ட்ரீமிங்கு, இன் சேட் ஆப்பு, ஸோ இன் ஆப் சேட்டு, ஸோ அதே மாதிரி க்ளவுட் ரெக்கார்ட் பண்ணுறது, வாய்ஸ் காலு, வீடியோ காலு, வீடியோ கான்ஃபரன்சிங், ஸோ இது எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் வந்துடும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நீங்கள் வந்து வெப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஓஎஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணலாம், ஃப்ளட்டர்லையும் யூஸ் பண்ணலாம், ரியாக்ட் நேட்டிவ்லையும் யூஸ் பண்ணலாம். எங்கே வேணால் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து 10,000 ஃப்ரீ மினிட்ஸ் வந்து தராங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே சைன் அப் மட்டும் பண்ணால் போதும், 10,000 ஃப்ரீ மினிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு சிங்கிள் மந்த்துமே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணியிருக்கிறதுனாலேயே உங்களுக்கு வந்து 10,000 ஃப்ரீ மினிட்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு கிரெடிட் கார்டுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இனிஷியலாக நான் பில் பண்ணி பார்க்கணும், அதை நான் டெஸ்ட் பண்ணணும், அந்த ஆப்பை வந்து நான் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும், ₹1 கூட செலவு பண்ணாமல் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜீகோ கிளவுட் ஒரு பயங்கர ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 10,000 மினிட்ஸ் ஃப்ரீ தராங்க. ஸோ நீங்கள் அதுலேயே வந்து எல்லாத்தையுமே பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் அவங்களோட சர்வீஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். சரி, ஓகே. இப்போ நம்ம அவங்களோட யூஐ கிட்ஸ்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஜீகோ கிளவுட் யூஐ கிட்ஸ்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இங்கேருந்து தான் வந்து நடக்க போகுது. ஸோ ஜீகோ கிளவுட் வந்து யூஐ கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, அந்த யூஐ கிட் வந்து பேசிக்காக வந்து ஒரு ப்ரீபில்ட்டாக வந்து இருக்கும். ஒரு யூஐ காம்பனண்ட்டை ப்ரீபில்ட்டாக அவங்களே செஞ்சு வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாவோ இல்லை வந்து ஒரு ஃபுல் ஒர்க்கிங் ஃபீச்சரை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து எந்த ஒரு ஜீரோ கோடுமே எதுவுமே நம்ம எழுதவே தேவையில்ல. ஆல்மோஸ்ட் அவங்களே வந்து எல்லாமே வந்து அதிலேயே வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயே வந்து 20+ யூஐ கிட்ஸ் வந்துருக்கு, 50+ காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஈஸியாக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் சோர்ஸ் தான், கிராஸ் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், எங்கே வேணால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கஸ்டமைஸும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து ரொம்ப லெஸ் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி எக்கனாமிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இனிஷியலாக வந்து எந்த ஒரு கிரெடிட் கார்டு தேவையில்ல, ஸோ எதுவுமே தேவையில்ல. நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக பில் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம அவங்கள்ட்டேருந்து நம்ம இதை ப்ரொடக்ஷன் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அவங்கள்ட்டேருந்து அதை பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்ம எங்கே தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஆப்பிளுக்கு வந்து இருக்கும், ஆண்ட்ராய்டுக்கு வந்து இருக்கும், ஸோ ரியாக்ட்டுக்கு இருக்கும், ஃப்ளட்டருக்கு இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒன்றா வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத வேணால் படித்து பாருங்கள். ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் கிட்டுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹோஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்த்துருந்தோம் நம்மளோட லைவ் ஆப்பில். அதுவே வந்து ஹோஸ்ட் ப்ராட்காஸ்டிங் இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்துடும். இந்த லைவ் டெக்ஸ்ட்டும் வந்து வந்துடும். ஸோ அதாவது இந்த லைவ் டெக்ஸ்ட் சேட் நம்ம பண்ணோம்ல, ஸோ அது எல்லாமே லைவாக வந்து நமக்கு வந்துடும். ஸோ எந்த ஒரு டிலே எதுவுமே இருக்காது. நம்ம பண்ண உடனே அந்த செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீனை மூவ் பண்ணும்போதே நமக்கு அது வந்து ஈஸியாக வந்து வந்துட்டே இருந்துச்சு. அதே மாதிரி ஹோஸ்ட்டுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். எப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து பண்ணலாம், யார் வந்து ஸ்டேஜை வந்து ஷேர் பண்ணணும், ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீன் ஷேரிங் உண்டு. ஆடியன்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து இப்போ நம்ம ஆடியன்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இங்கே 2 பேர் இருக்காங்கல்ல. ஸோ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ அஸ்வினும் கோஹோஸ்ட் அஸ்வினும் மட்டும் இங்கே இந்த இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கலாம். ஸோ வந்து ஆட்டோ நெட்வொர்க் ரீகனெக்ட் வந்து ஆகும். நம்மளோட இன்டர்நெட் எப்பயாச்சும் ட்ராப் ஆச்சு அப்படின்னா, அதுவாகவே வந்து ஆட்டோ ரீகனெக்ட் ஆகும். அண்ட் ஃபுல் இது கம்ப்ளீட்டாக மொபைல் ரெஸ்பான்சிவான ஒன்று. நீங்கள் மொபைல்லையுமே இந்த இதை வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எதுவுமே வந்து ஒரு சிங்கிள் லைனை வந்து எழுதாமையே நமக்கு ஃபுல்லாமே இந்த லாஜிக் என்ன இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு புரியுதுல. அண்ட் இது வந்து எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் தான். இங்கேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இது கம்ப்ளீட்டாக கிராஸ் பிளாட்ஃபார்ம் தான். நீங்கள் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறது ரியாக்டை வச்சு ஒரு வெப் வெர்ஷனில் வந்து பண்ண போகிறோம். ஆனால் வந்து இதே யூஐ கிட்ட வச்சு நீங்கள் ஐஓஎஸ்க்கு, ஆண்ட்ராய்டுக்கு, ஃப்ளட்டருக்கு, ரியாக்ட் நேட்டிவ்க்கு
எங்கே வேணால் பண்ணலாம். ஸோ சேம் அப்ரோச் தான், கோட் மட்டும்தான் நமக்கு மாற போகுது. பட் இது வந்து சேம் சிம்பிள் அப்ரோச் மட்டும் தான் வந்து நமக்கு இருக்க போகுது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட Zego Cloudல வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது வந்து அதுக்குள்ளே போயிடும். நீங்கள் சைன்இன் பண்ணல அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து Zego Cloudக்கு போயிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ZegoCloud.com போயிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சைன் அப் அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த சைன் அப்பை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இமெயில் வச்சோ இல்லை வந்து கூகுளில் வச்சோ சைன்இன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோ கால் ஆப்பில் வந்து நம்ம அதை வந்து பார்த்துருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அதை சைன்இன் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நம்மளோட Zego Cloudோட நம்ம டேஷ்போர்டுக்கு வந்து வருவோம். ஸோ இங்கே தான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இங்கே தான் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ண போகிறீங்க. யூசேஜ் என்ன இருக்குது, எவ்வளோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து 32 மினிட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 10,000 மினிட்ஸில் இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்பயர்ஸ் ஆன் என்னைக்கு வரைக்கும் எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ 7/5/2026 வரைக்கும் எனக்கு இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ 10,000 மினிட்ஸ் எனக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு புது ஆப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் நமக்கு வந்து வெப் வெர்ஷனில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்படி வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். இங்கே அவங்களோடதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கும். ஸோ வாய்ஸ் அண்ட் வீடியோ கால், வீடியோ கான்ஃபரன்ஸு, லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் ஆடியோ, இன் ஆப் சாட்டு, கஸ்டமைஸ்ட் ஆப்பு, டெலி ஹெல்த்து, ஒன் டு ஒன் டியூட்டரிங் எப்படி, லைவ் ஷாப்பிங்னா என்ன, கேம் ஸ்ட்ரீமிங் எப்படி பண்ணுறது, எப்படி ஒரே டைமில் 2 பேரும் வாட்ச் டுகெதர் எப்படி பண்ணுறது, ஸோ ஆன்லைன் கரோக்கி, இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் தான். ஸோ அதனால் நான் லைவ் ஸ்ட்ரீமிங் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் நேம் வந்து கேட்கும். ஸோ ப்ராஜெக்ட் நேம் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Zego Live அப்படின்னு சொல்லி நான் வந்து Zego Live YT அப்படின்னு வேணால் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UI கிட்ஸில் வந்து நமக்கு UI கிட்ஸ் வேணுமா இல்லை SDK வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்து UI கிட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது கிராஸ் பிளாட்ஃபார்ம் தான். ஆண்ட்ராய்டுக்கு ஒர்க் ஆகும், iOSக்கு, வெப்புக்கு, ரியாக்ட் நேட்டிவ், ஃப்ளட்டர். ஸோ இது எல்லாத்தையுமே கோடு வந்து இங்கேயே வந்து இருக்கும். ஸோ நான் இப்போ வெப்பை கிளிக் பண்ணனாலுமே உங்களுக்கு இங்கே வந்து என்னென்ன வருது, iOSக்கு எப்படி பண்ணணும், ஆண்ட்ராய்டுக்கு எப்படி கொடுக்கணும், ஸோ இது எல்லாமே வந்து வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வித் UI கிட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து அது போகும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்டை வந்து அது ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ வந்து 12%, 13% இருக்குது. ஸோ இந்த 100% முடியும் போது நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, 2 விஷயம் வந்து நமக்கு முக்கியமாக வந்து வேணும். அது என்ன அப்படின்னா, ஆப் ஐடியும் சர்வர் சீக்ரெட்டும் வேணும். ஸோ இது 2த்தை மட்டும் நம்ம வந்து எடுத்து நம்மளோட ENV ஃபைலில் வந்து வைக்க போகிறோம். ஸோ வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து எழுத போகிறோம். இது எப்படி வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, லைன் பை லைனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெப் ஆர்டிசிலாம் ஜஸ்ட் வந்து சும்மா வந்து நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும், எப்படி நம்ம பேண்ட்வித் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டார்ட் பில்டிங் ஒரு ஆப்பை கொடுக்குறேன். ஸோ அதிலே வந்து கேட்கும், வெப்புக்கா, iOSக்கா, ஆண்ட்ராய்டுக்கா, ஃப்ளட்டருக்கா, ரியாக்ட் நேட்டிவ்கான்னு சொல்லிட்டு நான் வெப்புன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே வந்து கஸ்டமைசேஷன் காட்டும். ஸோ பேசிக்காக வந்து கேமரா ஆக்சஸ் பண்ணலாமா, இது எல்லாத்தையும் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஸோ நான் பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, சேவ் அண்ட் ஸ்டார்ட் டு இன்டெகிரேட்னு இருக்குல்ல. ஸோ நம்ம இதை வந்து கிளிக் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து வியூ ஆல் சப்போர்ட்டட் கான்ஃபிகரேஷன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம், லைவ் ஸ்ட்ரீம் இன்விடேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணல. ஸோ இப்போ கோஹோஸ்டிங் கொடுத்துக்கலாம், வீடியோ வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ கஸ்டமைஸாக வந்து நம்ம லோகோ வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேவ் அண்ட் ஸ்டார்ட் டு இன்டெகிரேட் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட டெமோ வந்து வரும். ஸோ நான் மறுபடியும் வந்து இந்த டைம் வந்து கேமரா ஆக்சஸ் கேட்கும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து அலோவ் திஸ் டைம் அப்படின்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி கேமரா இதுக்கும் சொல்லிடுறேன். ஸோ நான் இப்போ ரெண்டுத்தையுமே வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே ஜாயின் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் வந்து இதை வந்து ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இதுலேருந்தே வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து ரியாக்டில் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து எழுத போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த டெமோ மட்டும் தான் வரும். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்ச மாதிரி. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் த கான்ஃபிக் ஃபைல் அண்ட் இன்டெகிரேட்னு இருக்குல்ல. ஸோ நான் இதை வந்து கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஆப் ஐடியும் சர்வர் சீக்ரெட்டும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து நம்ம இதை வச்சு நம்மளோட கோடு எல்லாத்தையுமே வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு எல்எஸ்ன்றதை கொடுக்குறேன். என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் டெஸ்க்டாப்லேயே என்னோட இது வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால நான் சிடி டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்கு
ப்ராஜெக்ட் நேம் வந்து கொடுக்க போகிறோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ NPX கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் வந்து வைக்க போகிறோம்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZIGO லைவ் அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். ஸோ நமக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ZIGO லைவோட ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நான் எஸ்ன்றதை கொடுத்துட்றேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நார்மலாக நீங்கள் எப்படி ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரியாக்ட் ஆப்பே எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா நம்மளோட ரியாக்ட் சீரிஸில் வந்து நான் டீட்டெயில்டாக பேசியிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் எஃபெக்ட்னா என்ன, யூஸ் ஸ்டேட்னா என்ன, ஏன் முக்கியம், எல்லாமே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக பேசியிருப்போம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த சீரிஸோட பட்டனையுமே ஐ பட்டனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். சீரிஸோட பிளேலிஸ்ட்டை வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ரியாக்டில் யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் இது எல்லாமே தெரியல அப்படின்னா நம்ம எப்படி வந்து அதை ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து எதுவுமே வந்து நமக்கு நடக்கவே நடக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ZIGO Cloudல இப்போ நம்மளோட ஃபைனல் பில்டுக்கு வந்து போகலாம். ஸோ நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ லைவ் ஸ்ட்ரீம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு கூல் அனிமேஷனுக்காக வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட நேம் இருக்க போது ஸோ ரூம் ஐடி பார்த்தோம் அப்படின்னா வேறு வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ஸ் வந்து ரேண்டமாக வந்து ஜென்ரேட் பண்ண போது அப்பயே நமக்கு வந்து கேட்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணணுமா இல்லை வந்து ஸ்டேஜில் இருக்கணுமா இல்லை வாட்ச் மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அதுக்கேற்ற மாதிரி பட்டன்ஸ் வந்து மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடியன்ஸ் வச்சுக்கும் போது வாட்ச் டீம் அப்படின்னு சொல்லி வரும். கோஹோஸ்ட்டில் ஜாயின் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி வரும். ஹோஸ்ட் மட்டும்தான் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும், லைவுக்கு வந்து போக முடியும். ஸோ நான் நேமு இதை மட்டும் கொடுத்து நான் அப்படி போயிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து வந்துடும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். ஸோ யார் யார் என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, இது எப்படி வந்து ஸ்க்ரீன் ஷேர், ஆடியன்ஸாக இருந்தால் என்ன ஸ்க்ரீனு, என்ன இதை வந்து ஷேர் பண்ணோம், கோஹோஸ்ட்டாக இருந்தால் எப்படி ஷேர் பண்ணோம், இது எல்லாத்தையுமே நான் ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட்டு போதும். நான் அந்த லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணால் போதும். எப்படி வந்து எக்ஸிட் ஆகணும், லே அவுட்டை என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் என்ன இருக்குது, ஆடியோன்னு இருக்குது. ஸோ வீடியோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா வீடியோடு நமக்கு வந்து லைவில் இருக்கும். ஏன்னா நம்ம பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றனால நமக்கு அதை எல்லாமே வந்து அக்சஸ் ஆகும். ஸோ நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிடும். சரி ஓகே, இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CD ZIGO லைவ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட VS கோட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்றதுனால நான் கோட் டாட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சாரி, கோடுன்னு சொன்னால் போதும். ஸோ கோடுன்னு சொல்லிட்டு நான் என்டர் அடிக்கிறேன். ஸோ அப்பயுமே ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னா VS கோடை ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப்புமே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஃபோல்டருமே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து என்னோட ZIGO Cloud வந்து நான் ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் என்னோட டெஸ்க்டாப்புக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ டெஸ்க்டாப் போய்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட்டு வந்து என்னோட ZIGO Cloudங்கிறத வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து வரும். ஸோ ZIGO லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZIGO லைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோர்ஸ் ஃபைல் வந்து போயிடலாம். ஸோ சோர்ஸ் ஃபைலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாதது வந்து இருக்கும். ஸோ app.js வந்து போயிடலாம். ஸோ நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ npm ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ அது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு இப்போ இந்த ஆப் டெஸ்ட் தேவையில்லை. ஸோ இதே மாதிரி லோகோ SVG ரிப்போர்ட் வெப் வைட்டலு ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையே இல்லாது. நீங்கள் வேணாம் அப்படின்னா நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இருக்கட்டும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து க்ளீனப் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை பண்ண வேணாம்னாலும் விட்டுலாம். ஸோ நமக்கு இப்போ வந்து ஆப் ஸ்பின் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பின் ஆகி நமக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ரைட்டு. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு என்னோடதில் வந்து இதை செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தேன்னா H1ல் ஜஸ்ட்டு வந்து கோட் வித் அஸ்வின் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து ரியல் டைமில் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இப்போ இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அதுதான் வந்து நம்ம ஒரு லைன் எழுதுறதுக்கு, எந்த ஒரு லைன் எழுதுறதுக்கு முன்னாடியுமே நம்ம ZIGO Cloud எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட SDK UI கிட்ஸ் இதை வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல இன்னொரு டெர்மினல் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு npm i ஸோ இல்லை npm இன்ஸ்டால்னு நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு டைப் பண்ணுறதை நீங்களும் ஜஸ்ட்டு டைப் பண்ணால் போதும். ஸோ ZIGO Cloud /ZIGO என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா UI கிட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அது வந்து ப்ரீ பில்ட்டாக வந்து நமக்கு இருக்கும். ஸோ ப்ரீ பில்ட்டு ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சா. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சேவ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து ZIGO UI கிட் இருக்குல்ல, நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ZIGO UI கிட்டில் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ வீடியோ காலுக்கு, லைவ் ஸ்ட்ரீமுக்கு, இன்சாட் ஆப்பு எல்லாமே வந்து அதில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதுலேருந்து வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து UI கிட்ட இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா தான் நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த சிங்கிள் பேக்கேஜ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக வந்து WebRTC லாஜிக்கு, சிக்னலிங்கு, மீடியா ஹேண்ட்லிங்கு இது எல்லாத்தையுமே அது பார்த்துக்கும். இந்த ஒரே ஒரு இன்ஸ்டாலில் நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் மட்டும் தட்டி விட்டுறேன். ஸோ என்டர் தட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பேக்கேஜ் ஜேசான் இந்த ரூட் லெவலுக்கு வந்துட போகிறோம். ஸோ ரூட் லெவலுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ENV ஃபைலை வந்து போட போகிறேன். ஸோ .envன்னு சொல்லி நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேனா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு 2 விஷயம் வந்து தேவை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மளோட ஆப் ஐடியும் சர்வர் சீக்ரெட்டும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆப் ஜிகோ ஐடின்னு இருக்குல்ல, ஸோ நான் இதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து சர்வர் சீக்ரெட் இருக்குல்ல, அதுக்குமே இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட இது வந்து டம்மியாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஒரிஜினல் கீஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதை எப்படி எடுக்கிறது என்னன்றதை நம்ம இங்கே பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட கன்சோலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட கன்சோலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட ஆப் ஐடி இருக்கும், அதே மாதிரி வந்து சர்வர் சீக்ரெட் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட ENVயை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட ENV ஃபைலை பற்றி நான் ஒரு நிமிஷம் பேசிடுறேன். ஸோ ENV ஃபைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இது வந்து நிறைய டுட்டோரியலில் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக அதே இடத்துல வந்து போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆப் ஐடியோ சரி சர்வர் சீக்ரெட்டோ சரி எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து டேரெக்டாக வைக்கவே கூடாது. அதை வச்சுட்டிங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டப்க்கு வந்து புஷ் பண்ணிடும். ஸோ கிட்டப்க்கு புஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணால் உங்களோட க்ரெடென்ஷியல்ஸை ஸ்டீல் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டப்ன்றது ஓப்பன் தான். நீங்கள் வந்து நான் ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக வந்து அதை எடுத்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ENV ஃபைலில் போட்டோம் அப்படின்னா அது வந்து கிட்டப்க்கு புஷ்ஷே ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட லோக்கல்லே இருக்கும், நம்ம எப்போ வேணுமோ அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்வரில் வேணும்னாலுமே இதை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து ரியாக்டில் வந்து ஸ்டாண்டர்டாக அவங்க வந்து ENV ஃபைலில் ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பண்டில் பில்ட் டைம் அப்போ இது வந்து பண்டில் ஆகிக்கும். ஸோ இந்த ENVயோட ஸோ இதனால் வந்து நீங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ENV ஃபைலாக நீங்கள் உங்களோட கிட் இக்னோரில் வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ இங்கே கிட் இக்னோரில் பானோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே கிட்டை வந்து ட்ராக் பண்ணியிருக்கோம்ல, ஸோ ENVயும் சேர்ந்து ட்ராக் ஆகுது. ஸோ அது ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கிட் இக்னோருக்கு வந்துட்டு ஸோ ஜஸ்ட் வந்து .env அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஸ்மாலில் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்மால்லே வந்து இருக்கணும். ஸோ இது வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னோட கிட்டில் வந்து ட்ராக் ஆகாது. ENV ஃபைல் வந்து ட்ராக் ஆகாமல் அப்படியே வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா .env இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து வந்துடுவோம். ஸோ இங்கே ட்ராக் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ENV ஃபைல் வந்து ட்ராக் ஆகாது, கிட் இக்னோர் தான் வந்து நமக்கு ட்ராக் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி டு கோ போயாச்சு. இந்த இடத்துல உங்களோட ENV ஃபைலில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஆப் ஐடியும் சர்வர் சீக்ரெட்டையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் போதும். நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டைல்ஸை மட்டும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டைல்ஸ் வந்து பெருசாக வந்து ஒன்றும் இருக்காது. நான் அதையுமே லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி எழுதணும் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட index.css வந்து நான் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த index.css வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்மளோட கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இதுதான் வந்து ஹோல்டு பண்ண போகுது. அதாவது வந்து எப்படி வந்து இந்த டிசைன் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொத்த ஆப்புக்குமே வந்து கலர்ஸ் எப்படி இருக்கணும், ஃபாண்ட் எப்படி இருக்கணும், பார்டர் ரேடியஸ் வந்து எப்படி இருக்கணும், அது எல்லாத்தையுமே இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து சேவ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மாறி வந்து போகவே போகாது. ஒரே ஸ்டைல் தான் வந்து இருக்கும். நம்ம இந்த வேரியபிள்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த CSSல எப்படி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்மளோட CSS வேரியபிள்ஸ் வீடியோ நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அதே மாதிரி நான் என்னோட app.cssமே வந்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து ஸ்டைல் மட்டும்தான் எழுதியிருக்கேன். ரொம்ப ரொம்ப மினிமலான ஸ்டைல் தான் வந்து எழுதியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ CSS பற்றி தெரியல அப்படின்னா நான் வந்து CSSோட பிளேலிஸ்ட்டை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நம்மளோட வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட UIயில் வந்து நம்ம ரன் பண்ணுறோம்ல, ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வரப்போகுது. சரி, ஓகே. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுத்தாச்சுல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளோட ஆப்பை ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணிடலாம். எப்போவுமே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டிசைன் பண்ணணும். ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக டிசைன் பண்ணல அப்படின்னா உங்களோட ஆப் வந்து க்ரோ ஆக அது எப்படி போகுது என்ன ஆகுது அப்படின்ற ஒன்றுமே வந்து நமக்கு புரியவே புரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ்லேருந்து போயிட்டு நான் ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஸ்மாலில் போட்டுக்கலாம். ஸோ கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸில் வந்து யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஃபைல் கிடையாது. ஸோ கான்ஃபிக் சோர்ஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி சோர்ஸில் போயிட்டு இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. சரி, ஓகே. இப்போ இந்த யூட்டில்ஸ்னா என்ன, கான்ஃபிக்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம். ஸோ அந்த கான்ஃபிக்ன்றது நம்மளோட ஆப் ஐடி சர்வர் சீக்ரெட் இருக்குல்ல, இதை வந்து இந்த இடத்துலேருந்து வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து சர்வர் எழுதலை. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துலேருந்து வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா என்னோட zero config.js அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சாரி, zigo config
ஜீரோங்கள ஸோ ஜீகோ config.js இந்த இடத்துல தான் நம்மளோட என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் ஐடியும் சர்வர் சீக்ரெட்டும் வந்து இருக்க போகுது. நம்ம அப்போ இஎன்வியில் போட சொன்னீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இஎன்வியில் வந்து போடும்போது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சர்வர் வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் இஎன்வியில் போடலாம். ஸோ அப்படியே இல்லைனாலுமே நீங்கள் இதுலேருந்து இஎன்விலேருந்து லோட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ சம்டைம்ஸ் மோஸ்ட்லி வந்து சர்வர் சீக்ரெட் வந்து லோட் ஆகாது, நமக்கு நிறைய இடத்துல இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீகோ config.js வந்து நான் இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு கான்ஸ்ட்டு ஆப் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சர்வர் யூஆர்எல் இருக்குல்ல, ஸோ நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வந்து என்னோட சர்வர் சீக்ரெட் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம இஎன்வியில் வந்து போட்டிருப்போம்ல, ஸோ நான் அதை வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து இங்கே இந்த நம்மளோட கன்சோலில் வந்து பார்த்துருப்போம்ல, ஜிகோ கன்சோலில், அங்கேருந்து நீங்கள் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதை வந்து மூடிடலாம். நான் இப்போ என்னோட இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் இதை மூடிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபைல் வந்து என்ன கிரியேட் பண்ணோம், எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆப் ஐடியும் சர்வர் ஆப் சீக்ரெட்டையும் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இந்த ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதில் உள்ளதில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆப் ஐடிங்கிறது பேசிக்காக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ப்ராஜெக்ட் ஐடி தான். ஜிகோ க்ளவுட்லேருந்து அவங்களா வந்து டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஆப் சீக்ரெட்டுங்கிறது தான் நம்மளோட சீக்ரெட் கீ. இதை நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டில் ப்ரொடக்ஷனில் எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது. சரி, ஓகே, இப்போ யூட்டில்ஸ்க்கு போயிடலாம். ஸோ யூட்டில்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து random id.js அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபைல் எதுக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ ரேண்டமாக நம்மளுக்கு இங்கே நம்மளோட ஃபைனல் டெமோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனல் டெமோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூம் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகுதுல, இது வந்து ரேண்டமாக தானே ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஐடியை நம்ம இங்கே வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கான கோடை தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் வந்து இந்த இடத்துல கேட்கும். ஸோ நான் லென்த் வந்து 5 வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே நம்மளோட ஃபைனல் டெமோவில் பார்த்தீங்கன்னாலுமே வந்து தெரியும். ஸோ இங்கே ஃபைனல் டெமோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே நம்ம 5 தான் வந்து வரும். ஸோ நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறனாலுமே 5 தான் வந்து வரும். ஸோ நம்ம இதே மாதிரி தான் நம்ம இங்கே வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் லென்த் வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடிலேருந்து இசட் வரைக்கும் இருக்கலாம், ஸ்மால் ஏபிசிடியில் இருக்கலாம், அப்புறம் வந்து 0லேருந்து 1 to 9 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லெட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த எம்டி ஸ்ட்ரிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ரிசல்ட்டை வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ இஸ் லெஸ் தேன் லென்னு ஐ ப்ளஸ் ப்ளஸ் பேசிக்காக ஒரு ஃபார் லூப் வந்து ஓட விடுறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லென்த் டைம்ஸ் வரைக்கும் ரன் ஆகும். பேசிக்காக லென்த் டைம்ஸ் என்ன 5 தான். ஸோ 5ன்ற வரைக்கும் ரன் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கேர் அட் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கேரக்டரை வந்து பிக் பண்ணும். ஸோ இந்த கேரட்லாம் பேசிக்காக ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஸோ இந்த math.floor வந்து கீழே கொண்டு வந்துடும். math.randomங்கிறது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரேண்டமான ஒரு நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா math.random into characters.length. ஸோ இந்த லென்த் இருக்குல்ல, ஸோ இதுக்கு ஒரு லென்த் வந்து ஒன்று வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 36 ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்ட்டு இது 0 to 1 வரைக்கும் வரும். ஸோ இது இன்ட்டு 36 ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளோர் ஒரு பாயிண்ட் வேல்யூவில் வரும்ல, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயே நீங்கள் ஹோர் பண்ணிங்கன்னா வந்து தெரியும். ஸோ இது வந்து அந்த கரெக்டாக அந்த நியூமரிக்கு கொண்டு வந்துடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது அப்படின்னா 40.10 இருக்குது அப்படின்னா 40க்கு கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட கேரக்டர்ஸ் வந்து நம்ம அதுலேருந்து வந்து பிக் பண்ண போகிறோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட் வந்து வந்துருச்சா. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரிசல்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணி விட்றேன். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு கேரக்டர் ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஜென்ரேட் ஆகும். ஒரு எப்படி எந்த மாதிரின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3UZ5L இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து வருதுல்ல. ஸோ இதே மாதிரியான நம்பர் நமக்கும் வந்து ஒரு ரேண்டமாக வந்து நம்மளோட நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை தான் நம்ம ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ரிசல்ட்டை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்றோம். சரி, ஓகே. ஸோ இது வந்து நம்மளோட ரூம் ஐடிக்கு நம்ம வந்து ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்றதுனால கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஷேர் பண்ணும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரூம் ஐடி இஸ் ஈக்குவல் டு சம்திங் வந்து வருதுல்ல. ஸோ ரூம் ஐடி வந்து வரும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வருதுல்ல. ஸோ இதுக்காக இந்த யூஆர்எல் பேராம்ஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது இருந்துச்சுன்னா நமக்கு இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டு URL, ஸோ URL params .js அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு ஃபங்க்ஷனு, ஸோ எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன்
என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் யூஆர்எல் பராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கெட் யூஆர்எல் பராம்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ஹெச்ரெஃப் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சாரி இது வந்து நீங்கள் யூஆர்எல்குள்ளே கொடுக்கணும். ஸோ பேசிக்காக இங்கே வந்து நம்ம பை டிஃபால்ட்டாக வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ஹெச்ரெஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்னில் நியூ யூஆர்எல் சர்ச் பராம்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ நியூ யூஆர்எல் சர்ச் பராம்ஸு அதில் வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூஆர்எல்ல ஸ்ப்ளிட்டில் போட்டு ஒன்றை மட்டும் நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ஹெச்ரெஃப் இதுதான் வந்து நம்மளோட கரண்ட் யூஆர்எலை வந்து பாயிண்ட் பண்ணுது. பேசிக்காக வந்து இந்த பிக்யூ பிஎஃப் இந்த மாதிரி வந்து இதில் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த கரண்ட் யூஆர்எலை பாயிண்ட் பண்ணுறது தான் நம்மளோட விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ஹெச்ரெஃப். ஸோ இந்த ஸ்ப்ளிட்டு கொஷின் மார்க்கு 1 அப்படின்னா என்னன்னா இந்த ஸ்ப்ளிட் பண்ணு கொஷின் மார்க் அப்புறம் உள்ளதை இது ஸ்ப்ளிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கொஷின் மார்க் அப்புறம் உள்ளதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ ரூம் ஐடி இஸ் ஈக்குவல் டு அது என்ன இருக்கோ அது வரும் ப்ளஸ் அந்த ரோல் என்னவோ அது வரும். ஸோ நம்ம இதை தான் ஸ்ப்ளிட் பண்ணி ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக்காக யூஆர்எல் சர்ச் பராம்ஸ் தான் என்ன அப்படின்னா அந்த பராம்ஸை வந்து பாஸ் பண்ணும். ஸோ பாஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹியூமன் ரீடபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் யூஆர்எல் சர்ச் பராம்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரி ஓகே, இப்போ நம்மளோட ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் எழுதியாச்சு, கான்ஃபிகரேஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்பனண்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ காம்பனண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா பேசிக்காக நம்மளோட ஃபைனல் டெமோவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து வரும். ஸோ நான் இப்போ கோ லைவ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த லைவ் பேஜுக்கு போகணும். ஸோ அந்த கேமரா மீதி ஜீகோ க்ளவுட எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ சிம்பிளாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோ லைவ்னு இருக்குல்ல, ஸோ நான் இப்போ கோ ஹோஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஜாயின் ஸ்டேஜ்னு வரும். ஸோ இதே மாதிரி ஆடியன்ஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா வாட்ச் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி பண்ணுறது, இதை வந்து தனி காம்பனண்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே லைன் பை லைனாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து போய்க்கிறேன். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் போயிட்டு நம்மளோட யூட்டில்ஸுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட காம்பனண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் பில் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டு. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ரோல் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல வந்து ரோல் பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவாகுது அதெல்லாம் வந்து நமக்கு வருது. ஸோ இது எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறது வேறு தான் டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட பட்டனை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பட்டனில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பட்டனோட டைப்பை வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ டைப் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டனாக தான் வந்து இருக்க போகுது. சரி ஓகே, இப்போ இதுக்கு பட்டன்னாலே ஒரு ஆன் கிளிக் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஆன் கிளிக்கை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட்டு வந்து ஸ்பேன் போடுறேன். ஸோ ஸ்பேன் வந்து போட போகிறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஸ்பேன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பேன் வந்து வேணும். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு அந்த 4 ஸ்பேனையுமே வந்து கிரியேட் பண்ணலாம். அப்புறம் நமக்கு என்ன ஆகுது, எங்கே யூஐயில் வந்து இது ஷோ ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ 4 ஸ்பேன் வந்து போட்டாச்சு. சரி ஓகே, இப்போ நமக்கு அது கிளாஸ் நேம் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கோம்ல. ஸோ நான் பட்டனுக்குமே சரி இதுக்குமே சரி கிளாஸ் நேம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணணும், இது எல்லாமே நடக்கணும்ல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஸ்பேன் மட்டும் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் வந்து உள்ளே போடணும் அப்படின்னா அதுக்கு நான் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேசிக்காக என்னோட ஆப் டாட் ஜேஎஸ்க்கு வந்து போகணும். ஸோ ஆப் டாட் ஜேஎஸ்க்கு போயிட்டு நான் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து இந்த காம்பனண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் பில் அப்படின்றத வந்து கொடுத்து கமாண்ட் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எதுவுமே எனக்கு வந்து யூஐயில் வந்து ஷோவே ஆகலை. ஏன் ஷோ ஆகலை, என்ன ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்து பட்டன் டைப் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வேறு ஏதாவது ரெண்டர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ரிட்டர்னே கொடுக்காம அது எப்படி ரெண்டர் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரிட்டர்ன்றதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் பட்டன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பட்டன் வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இப்போ நமக்கு இதில் என்னென்னலாம் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ இந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா, அப்புறம் வந்து அது ஆன் கிளிக் நடக்குதா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு ஐகான் வந்து தேவைப்படும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேபிள் வந்து தேவைப்படும், டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குது அப்படின்றது தேவைப்படும். அது நமக்கு டிக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல. ஸோ நம்மளோட ஆப் டாட் ஜேஎஸ்லேருந்து தான் நம்ம வந்து அதை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பாஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆப் டாட் ஜேஎஸ்குள்ளே போயிட்டு நான் வந்து இதுலேருந்து என்னென்னலாம் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும், அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாயின் ஸ்க்ரீனுக்கும் அதுக்கு முன்னாடி லைவ் ரூமும் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். இந்த பட்டன்ஸ்ன்றது பேசிக்காக வந்து அதுக்குள்ளே இருக்க போகிறது தான். ஸோ இந்த ரோல் பில்லுங்கிறது நம்ம அதுக்கு முன்னாடி இன்னும் 2 காம்பனண்ட் கிரியேட் பண்ணோம். அது என்ன காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் ரூம் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லைவ்
ரூம் டாட் ஜேஎஸ். அதே மாதிரி எனக்கு இன்னொரு காம்பனண்ட் தேவைப்பட போகுது. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜாயின் ஸ்க்ரீன் டாட் ஜேஎஸ் அப்படின்னு இருக்க போகுது. ஸோ ஜாயின் ஸ்க்ரீன் டாட் ஜேஎஸ் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். இது எல்லாமே வந்து நடக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப் டாட் ஜேஎஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் பில் இருக்குல்ல, ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் லைவ் ரூமில் வந்துட்டு ஜஸ்ட் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லைவ் ரூம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பட்டனுக்கு பதிலாக இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்றதுனால ஜஸ்ட் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால H1ல் போட்டு லைவ் ரூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஜாயின் ஸ்க்ரீனுக்கும் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் ஸ்க்ரீனு. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து ஜாயின் ஸ்க்ரீன் அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ இப்போதைக்கு நம்ம எதுவுமே வந்து பாஸ் பண்ண போகிறதில்ல, எதுவுமே நடக்க போகிறதில்ல, அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் என்னோட ஸ்க்ரீனை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ பெருசு பண்ணிவிட்டு நம்மளோட ஆப் டாட் ஜேஎஸ்க்கு வந்து போய்க்கிறேன். ஸோ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்க்ரீனையும் இதையும் வந்து நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ லைவ் ரூம் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ நான் அதை நம்மளோட காம்பனண்ட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். நீங்கள் மாற்றி இம்போர்ட் பண்ணிடாதீங்க. ஸோ லைவ் ரூம் வந்து கொடுத்து வச்சு அதே மாதிரி நம்மளோட ஜாயின் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஸோ நம்ம அந்த காம்பனண்ட்டையுமே வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம். சரி, ஓகே, இப்போ நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லைவ் ரூமும் இருக்குது, ஜாயின் ஸ்க்ரீனும் வந்து இருக்குது. சரி, ஓகே, ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷனை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து ரூம் ஐடி எடுக்கிறது, ரோல் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட யூஏ ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு அது வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த யூஏ கிரியேட் பண்ணிடலாம், அப்புறம் நம்ம அதெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனை பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஜாயின் ஸ்க்ரீனுக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ இந்த ஜாயின் ஸ்க்ரீனில் தான் நம்மளோட எல்லாமே வந்து இருக்க போகுது. ஸோ இதுலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதே எழுத ஆரம்பிச்சிடலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் பில்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ என்ன மேலே வந்து ஜாயின் லைவ், ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும். எப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் இங்கே போய்க்கிறேன். ஸோ போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகோ லைவ், கோ லைவ், ஸோ ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் நம்மளோட ரூம் ஐடி இருக்குது, அப்புறம் இது இருக்குது, அப்புறம் நம்மளோட பட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போய்க்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு டிவ் வந்து வைக்க போகிறோம் இந்த இடத்துல. ஸோ பேசிக்காக ஒரு டிவ் இருக்க போது. ஸோ பேசிக்காக ஒரு டிவ் இருக்க போது. ஸோ அந்த டிவ்வையுமே வந்து போட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ தேவையில்லை நமக்கு. ஓகே போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேவையில்லாத டிவ்வையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே இன்னொரு டிவ் வந்து போட போகிறேன். ஸோ அந்த டிவ் என்ன அப்படின்னா ஸோ பேசிக்காக டிவ் அப்படின்றது போட போகிறேன். ஸோ போட்டாச்சு. இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுக்கணும். அந்த கிளாஸ் நேம் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் கால். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து index.cssலையும் நம்மளோட app.cssலையும் எழுதியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எல்லாமே வந்து இருக்கும். நான் சிஎஸ்எஸ்சியுமே வந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக போயிடும். நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது எப்படி வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆப்பை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால் நம்ம அதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துட்றேன். ஸோ H1ல வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இன்புட்டில் டைப் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்க போது, பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் யுவர் நேம் இல்லை யுவர் நேம் அந்த மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இன்புட் வச்சுட்டானாலே நமக்கு வந்து ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒன்று வந்து ஆன் சேஞ்ச், இன்னொன்று வேல்யூ. ஸோ ஆன் சேஞ்ச் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைப் பண்ண ஒரு விஷயம் வந்து நடக்கும். அதை ஸ்டோர் பண்ணி நம்மளை ஷோ பண்ணுறது தான் இந்த வேல்யூன்றது. ஸோ இந்த ஆன் சேஞ்சுங்கிறது நம்ம டைப் பண்ணும்போது நடக்கிறது. ஸோ இதுக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்டேட் வேணும். நம்ம அதை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்புட்டையுமே கிரியேட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்புட்டையுமே போட்டாச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பிளேஸ் ஹோல்டரில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது. ஸோ அதை வந்து கொடுத்தாச்சு இந்த பிளேஸ் ஹோல்டரில். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து வேணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆன் சேஞ்சுமே வந்து நடக்க போகுது. ஸோ அந்த ஆன் சேஞ்சுமே வந்து நமக்கு இங்கே இருக்க போகுது. ஸோ இதுக்குமே எனக்கு வந்து ஒரு ஸ்டேட் வந்து ஹேண்டில் பண்ணணும். நான் அதுக்குமே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு தேவை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டேட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக கான்ஸ்ட் யூசர் நேம் செட் யூசர் நேம் அது வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக வந்து இருக்க போது. அதே மாதிரி நம்மளோட ரூம் ஐடிக்கும் வந்து செட் பண்ணியாச்சு. ரூம் ஐடியில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னோட ப்ரீஃபில் வந்து ஒன்று பண்ண போகிறேன். பேசிக்காக நம்ம அதை வந்து பாஸ் பண்ண போகிறோம். நம்மளோட எதுலேருந்து பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா app.jsலேருந்து வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பாஸ் பண்ணணுன்றதுனால நம்ம இந்த இடத்துல வந்து நான் இங்கேயே வந்து ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரீஃபில் ரூம் ஐடி. இல்லைனா வந்து ரேண்டமாக ஐடியை ஜென்ரேட் பண்ணுவோம்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ரேண்டம் ஐடியை ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ ரேண்டம் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ரேண்டம் ஐடி எங்கேருந்து வரும்னா நம்ம யூட்டில்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ரேண்டம் ஐடி கொடுக்குறோம், பாஸ் பண்ணுறோம். இங்கே லென்த் ஆல்ரெடி 5 தான் இருக்குது. ஆனாலும் நான் 5ன்றதை பாஸ் பண்ணுறேன். ஸோ லென்த்தில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 6, 7 எது வேணால் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் வேல்யூ நம்ம எப்படி பாஸ் பண்ணோம் என்னங்கிறதையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம்.
சரி ஓகே, ரேண்டம் ஐடியை பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரேண்டம் ஐடியை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும்ல. ஸோ இந்த இடத்துல ஆன் சேஞ்ச் இது எல்லாமே நடக்குதுல்ல, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும் நான் டைப் பண்ணும்போது. ஸோ அதை வந்து நான் செட் பண்ணி விடணும். ஸோ செட் யூசர் நேமில் வந்து செட் பண்ணுறேன். அதில் வந்து டார்கெட் வேல்யூவில் வந்து யூசர் நேம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதே மாதிரி என்னோட ரூம் ஐடிக்கும் வந்து இருக்க போது. ஸோ ரூம் ஐடிக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூவில் வந்து ரூம் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஆன் சேஞ்சில் நான் என்ன டைப் பண்ணுறனோ அந்த ஆன் சேஞ்சை வந்து நான் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இது வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக்காக நம்ம வந்து இங்கே பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜாயினஸ் ஹோஸ்ட்டா, கோ ஹோஸ்ட்டா, ஆடியன்ஸாக என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நான் வந்து இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜாயின் நவ் அந்த மாதிரி ஏதாவது காட்டணும்ல. ஸோ அது எல்லாத்தையுமே எப்படி பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நான் ஷோ பண்ணுறதுக்கு என்னோட ரோல் பில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரோல் பில்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இதை நம்ம அந்த இடத்துல வந்து கால் பண்ணணும். ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து 2-3 ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அது ஏன் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு லேட்டராக வந்து புரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரோலு செட் ரோல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ ரோலு செட் ரோலு யூஸ் ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஹோஸ்ட்டுக்கு பதிலாக நமக்கு எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீஃபில் ரோலு, ப்ரீஃபில் ரூம் ஐடி இது எல்லாத்தையுமே பை டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அதுலேருந்து app.jsலேருந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து நம்ம பண்ணிடலாம். அது என்ன அப்படின்னா, எரரை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் எரர் செட் எரர்ன்றதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து யூஸ் ஸ்டேட்டில் வந்து என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்க போகுது. அதே மாதிரி லோடிங் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு லோடிங் வந்து ட்ரூவாக இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட்டில் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரி ஓகே, இப்போ நான் என்னோட இதை வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லலை. அது என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக டீஸ்ட்ரக்சர் பண்ணிடலாம். அதில் என்னென்ன டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃபில் ரூம் ஐடி, அதே மாதிரி ப்ரீஃபில் யூசர் நேம்னு இருக்குல்ல. ஸோ நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரீஃபில் ரோல்ன்றதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரீஃபில் ரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஆர் வந்து கேபிட்டலாக இருக்க போது. ஸோ நம்ம அதையும் வந்து கொடுத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம இதை கொடுத்தாச்சுல. ஸோ நான் இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இதை வந்து நான் வந்து அங்கேருந்து வந்து பாஸ் பண்ணணும்ல. ஸோ பாஸ் பண்ணால் தானே எனக்கு வந்து நடக்கும். ஸோ அதனால் நான் அதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் அது வந்து செஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட app.jsக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ app.jsக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிடலாம். கான்ஸ்ட்டு செஷன் செட் செஷன். ஸோ செஷனு செட் செஷனு அது வந்து யூஸ் ஸ்டேட் வந்து நல்லா தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்மளோட ரூம் ஐடியை வந்து எடுக்கணும். ஸோ ரூம் ஐடியும் எடுக்கணும், ரோலும் வந்து எடுக்கணும். இது ரெண்டுமே பை டிஃபால்ட்டாக வந்து இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்மளோட ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்ல. ஸோ அதை வந்து இந்த இடத்துல கால் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நேம் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ரூம் ஐடி. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டு யூஆர்எல் பெராம்ஸ். ஸோ இந்த கெட் யூஆர்எல் பெராம்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஜஸ்ட் வந்து என்னோட யூட்டில்ஸ்லேருந்து வந்து வரும். ஸோ நம்ம இதை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். ஸோ என்னோடது வந்து காட்டுது. ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு கெட் யூஆர்எல் பெராம்ஸை. ஸோ அதை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரூம் ஐடி வச்சு சர்ச் பண்ணுறேன். இந்த இடத்துலையுமே டி வந்து கேபிட்டல் தான் வரணும். ஸோ அதையுமே வந்து கொடுத்தாச்சு. சரி ஓகே, அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரூம் ஐடியை எடுத்தாச்சு. அதே மாதிரி ரோல் எடுக்கணும்ல. ஸோ அதனால் நான் ரோலையுமே வந்து இந்த இடத்துலேருந்து வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஜாயின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஜாயின் ஸ்க்ரீனில் இந்த இடத்துல பாஸ் பண்ணணும். ப்ரீஃபில் ரூம் ஐடியும் பாஸ் பண்ணணும். அதே மாதிரி என்னோட ப்ரீஃபில் ரோலையும் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செஷனை வந்து ஹேண்டில் பண்ணணும்ல. ஸோ அந்த செஷனை ஹேண்டில் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம லேட்டராக வந்து பார்ப்போம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல செஷன்றதை கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது தெரியவே தெரியாது. ஸோ அதனால் நம்ம லேட்டராக வந்து பார்ப்போம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஜாயின் ஸ்க்ரீனுக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ ஜாயின் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு நம்ம இங்கேருந்து பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஸோ இந்த ஜாயின் ஸ்க்ரீனில் போயிட்டு நம்ம இந்த ப்ரீஃபில் ரோல் ஐடி, ப்ரீஃபில் ரோல் இருக்குல்ல. ரூம் ஐடியும் ரோலும் இருக்குல்ல. இதை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ரோலுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ப்ரீஃபில் ரோல் ஆர் இதை வந்து இருக்கட்டும், ஆர் ஹோஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரேண்டம் ஐடி வந்து வருதுல்ல. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரீஃபில் ரூம் ஐடி ஆர் என்னோட ரேண்டமான உள்ள ஐடி வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல வந்து கொடுத்தாச்சு. சரி ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ரோலை வந்து அந்த இதை வந்து கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரீஃபில் இந்த இடத்துல வந்து ஒரு கண்டிஷன் வந்து எழுதுகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன கண்டிஷன் எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரீஃபில்லான ரோல் இல்லை அப்படின்னா, ப்ரீஃபில் ரோல் இல்லை அப்படின்னா எனக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு என்னோட இதை வந்து காட்டணும். ஸோ சப்போஸ் இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ளது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா,
இப்போ ப்ரீஃபில்லான ரோல் இல்லை அப்படின்னா தான் எனக்கு இந்த ரோல் பில் காட்டணும். அதாவது பேசிக்காக ஹோஸ்ட்டாக இருக்கணுமா, கோ ஹோஸ்ட்டாக இருக்கணுமா, ஆடியன்ஸாக இருக்கணுமா அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஜாயினர்ஸு, கோ ஹோஸ்ட் இதெல்லாம் வருதுல்ல. ஸோ இது எல்லாம் ஹோஸ்ட்டு, கோ ஹோஸ்ட்டு, இந்த ஆடியன்ஸ் இது எல்லாமே வருதுல்ல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நம்மளோட இதுக்கு வந்து போயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து போட போகிறேன். ஸோ இந்த டிவ்வில் ஜஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல் கிரிட் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. ஸோ வச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிவ்க்குள்ளால என்னோட ரோல் பில் இருக்குல்ல, ஸோ ரோல் பில் காம்போனண்ட்டை ஜஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், எதை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குது, இதோட ஐக்கான் எப்படி இருக்கணும், இதோட லேபிள் எப்படி இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே இந்த ரோல் பில்லில் தான் போட போகிறோம். நமக்கு 3 ரோல் பில் வேணும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து ஹோஸ்ட்டுக்கு, ஒன்று வந்து கோ ஹோஸ்ட்டுக்கு, இன்னொன்று வந்து ஆடியன்ஸ்க்கு. ஸோ இது வந்து நம்ம வைக்கணும். இதே மாதிரி நமக்கு எரர் வந்துச்சுன்னா ஹேண்டில் பண்ண தெரியணும்ல. ஸோ அதையுமே நான் இந்த இடத்துல வந்து ஹேண்டில் பண்ணிடுறேன் கிரேஸ்ஃபுல்லாக. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எனக்கு எதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா, நான் ஜஸ்ட்டு வந்து என்னோட பேராகிராஃபில் ஸ்டைலில் வந்து கொடுத்துக்கிறேன். இது பேசிக்காக கிளாஸ் நேம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் சின்ன ஸ்டைல் தான் எழுத போகிறேன் அப்படிங்கிறதுனால இன்லைன் ஸ்டைலிங்கே எழுதிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து கலரை வந்து ரெட்டு அப்படின்ற போட்டுக்கிறேன். எரர் இருந்தால் எரர் அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் லோடிங்காக இருக்குது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பட்டன் வேணும்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டனையுமே கிரேஸ்ஃபுல்லாக இங்கே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் வச்சாச்சு. இந்த இடத்துல வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் பேஸில் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ சப்போஸ் லோடிங்காக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஜாயினிங் அப்படின்னு சொல்லி வரணும். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஜாயின் ரூம் அப்படின்னு சொல்லி, இல்லை ஜாயின் நவ் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு காட்டணும். ஸோ ஜாயின் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பட்டன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன் கிளிக் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி வந்து டிசேபிள் வந்து பண்ண போகிறோம். ஸோ டிசேபிள்டு எப்போ இருக்கணும் அப்படின்னா, லோடிங்காக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து டிசேபிளாக இருக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் வந்து ஆன் கிளிக் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஹேண்டில் ஜாயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஹேண்டில் ஜாயின் இருக்குல்ல, ஸோ இந்த ஹேண்டில் ஜாயின் நமக்கு எங்கேருந்து வரும், அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து வரலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்டில் ஜாயின்ற ஃபங்க்ஷனை வந்து எழுதணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை மட்டும் எழுதிக்கலாம். ஸோ இல்லைனா நமக்கு எரர் அடிக்கும். கான்ஸ்ட் ஹேண்டில் ஜாயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆரோ ஃபங்க்ஷனாக எழுத போகிறேன். ஸோ எழுதியாச்சு. ஸோ ஓகே ரைட்டு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம ஒன்றே ஒன்று வந்து இன்னொன்று வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட ஆன் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்க போகிறோம். அதுதான் நம்மளோட செஷனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அது என்ன பண்ணணும், என்ன ஏதுங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரோல் பில் இருக்குல்ல, ஸோ இந்த 3 ரோல் பில்லையும் எப்படி வரணும், என்ன ஏதுங்கிறத நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு வந்து ரோல் பில் எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக புரியும். ஏன் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது 3 டைம் வரும். ஸோ நான் 3 டைமும் ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா வீடியோட லென்த் வந்து பெருசாக போகும். ஸோ அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் அது எப்படி ரோல் பில்லை எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியர் கட்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரோல் பில்லை வந்து நான் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். செலக்டட் வந்து இருக்குது. ஸோ ரோல் வந்து ஹோஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன லேபிள் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஆன் கிளிக்கில் வந்து நம்ம வந்து ரோலை வந்து செட் பண்ணி விட்றோம். ஸோ செட் ரோலு அதில் வந்து கோ ஹோஸ்ட்டா ஆடியன்ஸா அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணுறோம். சரி ஓகே. இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யூஐயில் போய் பார்ப்போம். நமக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் யூஸ் ஸ்டேட் வந்து டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நம்ம ஆப்லேயும் பண்ணல, ஜாயின் ஸ்க்ரீன்லேயும் பண்ணல. நம்ம அது என்ன இருக்குன்றதை இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ யூஸ் ஸ்டேட்டு. ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நம்மளோட app.jsலையுமே வந்து யூஸ் ஸ்டேட் தானே இம்போர்ட் பண்ணலன்னு சொல்லி வருது. ஸோ அதையுமே நான் வந்து ஜஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டைல்ஸ் எதுவுமே வரவே இல்லை. என்டர் யுவர் நேமு, ஸோ இந்த மாதிரி ஒரு அக்லியாக வந்து வருதுல்ல. ஸோ இது எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட VS கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ VS கோடை ஓப்பன் பண்ணிட்டு நான் ஜஸ்ட்டு வந்து என்னோட ஜாயின் ஸ்க்ரீனுக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவ் கிளாஸ் நேம் வந்து பேஜ்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம எழுத ஆரம்பிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டிவ் வந்து ரேண்டம் இதுவாக போடுறேன். அது எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து கிளாஸ் நேமுக்காக மட்டும்தான் வந்து போடுறேன். ஸோ அதில் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, blob B1 அப்படின்னு சொல்லி வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து செல்ஃப் க்ளோசிங்காக இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து 3 போடணும்னு சொன்னல. ஸோ நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. 2, 3. ஸோ இது வந்து போட்டாச்சு. இப்போ blob B2 வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து blob B3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து நம்மளோட சென்டர் காலம் இது எல்லாமே வந்து இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கமெண்ட் டேப் போய்க்கிறேன். ஸோ இப்பயுமே ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பெரிய சேஞ்சஸ் வந்து எதுவுமே தெரியாது. பட் இதே மாதிரி வந்து கொஞ்சம் அக்லியாக தான் இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ அந்த பட்டன்ஸு கீழே உள்ளது எல்லாமே வந்து வருது. பட் இருந்தாலும் அக்லியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்னோட VS கோடுக்கே மறுபடியும் போய்க்கிறேன். ஸோ போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்டர் கால்னு இருக்குல்ல.
ஸோ இதுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ டிவ் ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்டுன்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் அதுக்குள்ளே நான் ஒரு டிவ் போட போகிறேன். ஸோ அந்த டிவ்வுக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து ஸோ பேசிக்காக கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் மார்க் இருக்க போகுது. ஸோ பிராண்டு மார்க் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேன் டேக் வந்து ஒன்று போட போகிறேன். ஸோ அந்த ஸ்பேன் டேக்கில் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா கிளாஸ் நேம் வந்து போட போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேமில் என்னவா இருக்க போகுது அப்படின்னா பல்ஸு ரிங் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டாட் வந்து ஒன்று இருக்கும்ல. ஸோ லைவாக வந்து லைவ் போதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேன் கிளாஸில் வந்து லைவ் டாட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த டிவ் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த பிராண்ட் மார்க்குக்கு உள்ள டிவ் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ் நேம் வந்து போடுறேன். ஸோ இந்த கிளாஸ் நேமில் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்டு நேம் அப்படின்னு சொல்லி இருக்க போது. இந்த பிராண்ட் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஜீகோ லைவ் தான். அவங்க தான் நம்ம ஸ்பான்சர். ஸோ ஜீகோ லைவ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். சரி ஓகே. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவ் போடுறேன். ஸோ அந்த டிவ் எதுக்கு அப்படின்னா என்ன இது வந்து பவர்ட் பை ஜீகோ க்ளவுட் தான். ஸோ பவர்ட் பை கேபிட்டலில் ஜீகோ க்ளவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வேணும்ல நமக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேமில் வந்து பிராண்ட் சப் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டிவ் இது எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிருக்குல்ல. ஸோ பேசிக்காக நமக்கு இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து கரெக்டாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே. இப்போ நமக்கு இந்த கார்டு வந்து கரெக்டாக இருக்கா, இதை எப்படி வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து மறுபடியும் என்னோட விஎஸ் கோடுக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ விஎஸ் கோடுக்கு போயிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து இஎன்வி வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபைனல் டெமோவில் பார்ப்போம் நம்ம. ஸோ என்னோட ஃபைனல் டெமோ இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா கோ லைவு ஸோ செட் யுவர் நேமு இது எல்லாமே வந்து நேமு ரோலு இது எல்லாமே வந்து வருதுல்ல. இல்லை அப்படின்னு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுதில்ல. ஸோ அதை எப்படி பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து இந்த டிவ்வுக்கு கீழே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக 2 டிவ்வும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு வந்து என்னோட டிவ் வந்து போட போகிறேன். ஸோ டிவ் வந்து போட போகிறேன். ஸோ இதில் வந்து என்னோடய கிளாஸ் நேம் வந்து கார்டாக இருக்க போகுது. ஸோ பேசிக்காக கார்டு அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ இதை வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டிவ்வுக்குள்ளே வந்து நான் வந்து கார்டு ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்காக இந்த டிவ்வுக்குள்ளே என்னோட கிளாஸ் நேம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட் ஹெட் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன இன்னொரு டைட்டில் என்ன போடலாம் அப்படின்னா H1 வந்து போடுகிறேன். ஸோ இந்த H1ல வந்துட்டு ஜஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு டைட்டில் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ இந்த H1ல ஜஸ்ட் வந்து என்னோட ப்ரீஃபில் ரோல் இருக்கும்ல. ஸோ ப்ரீஃபில் ரோல் வந்து நான் ஜஸ்ட் வந்து டேப் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஃபில் ரோல் சப்போஸ் வந்து ஆடியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைலில் வந்து எழுத போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீஃபில் ரோல் வந்து சப்போஸ் வந்து ஆடியன்ஸாக இருக்குது அப்படின்னா நான் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வாட்ச் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்டை வந்து மாற்றுறேன். ஸோ வாட்ச் லைவ் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல வந்து கொடுக்குறேன். ஸோ சப்போஸ் இல்லை எனக்கு ப்ரீஃபில் ரோல் வந்து கோஹோஸ்ட்டாக இருக்குதுன்னு வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ப்ரீஃபில் ரோல் வந்து எனக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஹோஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ கோஹோஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாயின் த ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். இல்லை ஜாயின் அஸ் ஹோஸ்ட் எக்கோ ஹோஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுனால ஜாயின் த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஹோஸ்ட்டாக தான் இருக்க போது கோ லைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த H1 வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஐடிக்கும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ரூம் ஐடியுமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் வந்து போகிறேன்ல. ஸோ அந்த பேராகிராஃப் டேக்கில் கிளாஸ் நேம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பேசிக்காக கிளாஸ் நேம் வந்து இருக்க போது. ஸோ இந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு சப் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ கார்டு சப் அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த இதில் வந்து நம்ம என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீஃபில் ரோலை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ப்ரீஃபில் ரோல் இருக்குது. ஸோ சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரூம் ஐடி கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ரூம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலரில் போட்டு ப்ரீஃபில் ரூம் ஐடி இல்லைனா செட் யுவர் நேம் அண்ட் இது வந்து கொடுத்துருவோம். ஸோ இல்லைனா என்டர் ரூம் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த நம்மளோட இன்புட்டு இது எல்லாமே வந்து இருக்குல்ல. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். பேசிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவ்வை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கு கீழே இன்னொரு டிவ்வை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவ்வை வந்து போட்டாச்சு. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேசிக்காக கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ ஓகே ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூஐயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம.
நான் இந்த இடத்துல போய்க்கிறேன், என்னோட டெமோக்கு போகிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோ லைவ் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம நீட்டாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் இது எல்லாமே கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபிள் வந்து இருக்குல்ல, ஸோ நான் அதை வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ லேபிளில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லேபிள் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த லேபிளில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு லேபிள் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. இதுக்கப்புறம் நம்மளோட இன்புட் இருக்குல்ல, ஸோ நான் இந்த இடத்துல கொடுத்துருந்தேன்ல, ஸோ இது அப்படியே வந்து கமாண்ட் எல் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் கமாண்ட் எக்ஸ் கொடுத்து நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே விண்டோஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் எல். ஸோ இதை வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இன்புட் டைப் வந்து கொடுத்தாச்சு. ஸோ கிளாஸ் நேம் வந்து இதுக்கு வைக்கணும்ல, ஸோ நான் அதை மட்டும் இந்த இடத்துல வந்து வைக்கணும். அது என்ன அப்படின்றத நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்புட் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ இதில் சேம் அதே பிளேஸ் ஹோல்டர் தான் வந்து இருக்க போகுது. ஸோ நம்மளோட செட் யூசர் நேம் இது எல்லாமே வந்து இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு இதை வந்து போட்டிருக்கீங்களா, ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து இதை கமாண்ட் எல் கொடுத்து கண்ட்ரோல் சி கொடுத்து நான் இங்கே இந்த இடத்துலையுமே வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இது வந்து சப்போஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். ஸோ நான் இல்லைனாலுமே எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சிம்பிளாக வந்து காட்ட போகிறேன். ஸோ இப்போதைக்கு இது ரெண்டு இடத்துலையுமே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக எப்படி என்ன இருக்குது என்ன எதுங்கிறது உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டிவ் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த டிவ் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபீல்டுன்றது முடிஞ்சு போச்சு. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கன்ஃபியூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறனால கமெண்ட்டில் போட்டுக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து ஃபீல்டுன்றது வச்சாச்சு. லேபிளில் வந்து ஃபீல்டு லேபிள். ஸோ இந்த இடத்துல வந்து யுவர் நேமுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஐடி அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் வந்து அதுக்குள்ளார வந்து வைக்க போகிறேன். ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல. ஸோ டிவ் வந்து இந்த இடத்துல வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ஸோ ஃபீல்டு ரோ அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட்டை வந்து கொடுத்துட்றேன். ஸோ பேசிக்காக இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இன்புட்டில் கிளாஸ் நேம் வந்து கொடுத்தாச்சு, ஃபீல்டு இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நம்ம வந்து வேல்யூ வந்து கொடுத்தாச்சு, ரூம் ஐடி வந்து கொடுத்தாச்சு, ஆன் சேஞ்ச் கொடுத்தாச்சு. பட் இந்த இடத்துல இன்னும் ஒன்று பண்ணணும். அது என்ன அப்படின்னா நம்மளோட ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். ஏன் ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து இருக்கும் ஸோ ரூம் ஐடி. ஸோ அதனால் நம்ம வந்து எதுவுமே ப்ரீஃபில்லாக தான் நம்ம ஆட்டோ ஜென்ரேட் தான் பண்ணுறோம். இந்த இடத்துல புதுசாக டைப் பண்ணுற மாதிரி வைக்க வேணாம். ஸோ ப்ரீஃபில் ரூம் ஐடி அப்படின்னு சொல்லி நான் அதை மட்டும் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இது முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீட் ஒன்லியே ஜஸ்ட் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் அடிக்குது. அது என்ன எரர் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஓவர் பண்ணி ஸோ எக்ஸ்பெக்டட் வந்து இன்னொரு இது வந்து வருது அப்படின்னு சொல்லி வருது. நம்ம ஓகே நான் 2 போட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் 1 வச்சா போதும். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல 1 வச்சா போதும். சரி ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ப்ரீஃபில் ரூம் ஐடி எங்கேருந்து வருது அப்படிங்கிறதையுமே நான் வந்து இது போட்டுடுறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2-3 இடத்துலேருந்து நமக்கு வந்து வருதா. ஸோ இந்த 2-3 இடத்துலேருந்து வரும்போது நமக்கு வந்து ஒரே டைமாக வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்மால் கொடுக்குறீங்கன்னா ஸ்மால் ஐடி கொடுக்கணும், இல்லைனா கேபிட்டல் ஐடியை கொடுக்கணும். ஸ்மால் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்மாலே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மால் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து ரீட்ரை பட்டன் வந்து வைக்கணும். நம்ம அதையுமே எப்படி வைக்கணும் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். பட் அந்த ரீட்ரை பட்டனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த இன்புட் இருக்குல்ல, ஸோ இந்த இன்புட் கீழேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து வைக்கிறேன். ஸோ அது என்ன இருக்குது அப்படின்னா இப்போ சப்போஸ் ப்ரீஃபில் ரூம் ஐடி வந்து இல்லை அப்படின்னா நான் ஜஸ்ட்டு வந்து அப்போ மட்டும்தான் இதை ஷோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வைக்கிறேன். ஸோ ஷோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி வைக்கிறேன். இதில் வந்து பட்டன் வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BTN REGN, அதாவது ரீஜென்ரேட் அந்த ரீட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆன் கிளிக் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஆன் கிளிக் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட செட் ரூம் ஐடி இருக்குல்ல, நான் வந்து ஒரு ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம்ல ரூம் ஐடி செட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு என்னோட ரேண்டம் ஐடியை வந்து வச்சு அதில் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக ரேண்டம் ஐடியிலேருந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே பார்த்தலாம். ஸோ ரேண்டம் ஐடி கேபிட்டல் டியில் இருக்கா இல்லை ஸ்மால் டி, ஸோ இந்த இதில் தான் இருக்குது. ஸோ நான் அதையுமே வந்து இந்த ஸ்மால்லே வச்சு 5ன்றதை வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து வேணும்ல, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு எமோஜியை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இந்த இடத்துக்கு போய்க்கிறேன். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணலாம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. ஸோ டூ many ரீரெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. நமக்கு நிறைய இடத்துல வந்து இது ரீரெண்டர் ஆகுது அப்படிங்கிறதுனால நமக்கு எரர் அடிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு இந்த இஷ்யூ வந்து வரும். ஸோ இப்போ அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஆப்பே வந்து ஓடாது, எதுவுமே வந்து ரன்னே ஆகாது. ஸோ அதனால தான் வந்து இந்த எரர் வந்து அடிக்குது. சரி ஓகே, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒன்றுத்தையுமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிவாக வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிவ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன இருக்குது, இந்த டிவ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த டிவ்வுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிகிட்டே வரலாம். எங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த டிவ் தான் நமக்கு வந்து ஓடிட்டுருக்கு. சரி ஓகே, இப்போ இந்த டிவ் இருக்குல்ல, ஸோ இந்த டிவ் இருக்குல்ல, இதை பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணி வச்சிட்றேன். இப்போ நமக்கு எரர் அடிக்கும். ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி, ஸோ இது எதுவுமே இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ ரிமூவே பண்ணிடலாம். ஸோ இங்கேயுமே நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ப்ரீஃபில் ரோலு இது எல்லாமே இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்தையுமே வச்சிடலாம், அப்படியே வச்சிடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டுக்கு வந்துடுறேன். ஸோ லாஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் வந்து இருக்குல்ல, ஸோ நான் பேசிக்காக எங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன், எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன்றதுல தான் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி வருது. நான் ஜஸ்ட்டு பேசிக்காக இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்பயுமே நமக்கான எக்ஸாஸ்டிங் இஷ்யூ வரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, மறுபடியும் நமக்கு எக்ஸாஸ்டிங் இஷ்யூ வருது. நம்ம க்ளோஸ் பண்ணுறதுல தான் எங்கேயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த இது வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பேசிக்காக இன்புட் கொடுத்தாச்சு, ப்ரீஃபில் ரோல் வந்து கொடுத்தாச்சு. ஸோ சப்போஸ் ப்ரீஃபில் ரோல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அங்கே வந்து வேணும்ல, ஸோ அதுக்கு வந்து ரோல் கிரிட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுலேயே வந்து இன்னொரு டிவ்வெல்லாம் நான் மேலே வந்து வைக்க போகிறேன். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. ஸோ டிவ் கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போது. ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இந்த டிவ்வை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபிள் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ லேபிளில் வந்து ஃபீல்டு லேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஜாயின் ஆஸ் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு லேபிள் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஜாயின் ஆஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்மளோட ரோல் கிரிட் இருக்குல்ல, ஸோ இதை வந்து அப்படியே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கட் பண்ணிட்டு நம்ம இந்த லேபிளுக்கு கீழேயே வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேசிக்காக பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட ரோல் கிரிட்டு எப்படி வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நம்மளோட எரருக்குமே வந்து ஹேண்டில் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எரரையுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு வந்து என்னோட பேசிக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டிவ்வை வந்து வைக்க போகிறேன். ஸோ டிவ் வச்சாச்சு. ஸோ இந்த டிவ்வில் வந்து என்ன இருக்க போகுது, கிளாஸ் நேம் வந்து பேசிக்காக இருக்க போகுது. ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஸோ அந்த எரர் பாக்ஸ்க்குள்ளார நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், ஸ்பேன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்பேனில் வந்து டேஞ்சர் சிம்பிள், இந்த வார்னிங் சிம்பிள் அந்த மாதிரி வந்து வார்னிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதை கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எரரை வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்பேனில் வந்து எரர்ன்றதை வந்து ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சா ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டனு. ஸோ இந்த பட்டனுக்குமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேமில் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக்காக வந்து இருக்க போகுது. ஸோ அந்த டைனமிக்காக என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ பேசிக்காக இது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா BTN go அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னா லோடிங்காக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BTN go பின். ஸோ இது வந்து இருக்க போது. சப்போஸ் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து எம்டியாக வந்து இருக்க போகுது. ஸோ இதை தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆன் கிளிக் வந்து கொடுத்தாச்சு. ஸோ டிசேபிள்டு வந்து கொடுத்தாச்சு. இப்போ சப்போஸ் லோடிங்காக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் அங்கேயுமே இதுலேயுமே இன்னும் கண்டிஷன் ரெண்டரிங் வந்து நிறையா வந்து பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் லோடிங்காக இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ இந்த இடத்துல ஜாயினிங் பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோடிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ரோல் வந்து சப்போஸ் ஹோஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ லைவ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல வந்து கோ லைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ரோல் வந்து கோ ஹோஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ ரோல் வந்து பேசிக்காக கோ ஹோஸ்ட்டாக வந்து இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ கோ ஹோஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஜாயின் தி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ச் ஸ்ட்ரீமு அப்படின்ற மாதிரி நான் இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். இல்லை வாட்ச் லைவ் எது வேணால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ வாட்ச் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ ஓகே ரைட்டு. இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு கோடிங் வைஸ் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக முடிஞ்சிச்சு. எப்படி வந்து ஹேண்டில் பண்ணோம் இது எல்லாத்தையுமே தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே இந்த இடத்துல வந்து எதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் எதை க்ளோஸ் பண்ணல அப்படிங்கிற கரெக்டான விஷயத்தை வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவ் பேஜ் இருக்கா. ஸோ பிளாப் வந்து 3 பிளாப் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சென்டர் காலம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராண்ட் மார்க்கு, பல்ஸ் ரிங்கு, லைவ் டாட்டு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம இந்த டிவ்வை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு.
ஸோ ஸ்லாஷ் டிவ் போட்டு இந்த பிராண்ட் மார்க்குங்கிற இதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜீகோ லைவ் ஒரு டிவ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து அதுவுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர்ட் பை ஜீகோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிவ் க்ளோஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு டிவ்வை வந்து க்ளோஸ் பண்ண விட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ அது ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். ஸோ இன்னுமே வந்து டூ மெனி ரீரெண்டர்ஸ் ரியாக்ட் லிமிட்ஸ் தான். ஓகே ரைட்டு. நான் இப்போ ஜஸ்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஸோ என்னோடய சர்வரை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ சர்வரை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ கிளியர் கொடுத்துட்றேன். ஸோ என்பிஎம் ஸ்டார்ட்டுன்றதை திருப்பி கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மறுபடியும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட டெவலப்மெண்ட் சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளை பார்ப்போம். ஸோ மறுபடியும் வந்து ஓகே, மறுபடியும் நமக்கு வந்து இன்ஃபினிட் லூப் ஏதோ கிரியேட் ஆகுது. ஸோ ஓகே, அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். அது என்ன நடக்குது என்ன ஏதுங்கிறத நம்ம மறுபடியும் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா என்னோட கார்டு ஹெட்டரு இது எல்லாமே வந்து இருக்கா. ஸோ என்னோட இது கார்டு வந்து வச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இஎன்வி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால அதையுமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி என்னோட கார்டு ஹெட் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். எந்த இடத்துலையுமே எந்த இஷ்யூமே வரவே இல்லை. ஸோ மேபி வந்து நம்மளோட ரேண்டம் ஐடியில் ஜென்ரேட் பண்ணுறதுல ஏதாவது வந்து இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே மட்டும் தான் நமக்கு வந்து லூப் நடக்குது. ஸோ லூப் நடக்கிறதுனால அந்த இடத்துல தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். மேபி அங்கே வந்து நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரேண்டம் ஐடிக்கு போயிட்டேன். ஸோ லென்த் வந்து கொடுத்தாச்சு. ஸோ கேரக்டர்ஸ் வந்து இருக்குது, ரிசல்ட் வந்து இருக்குது. ஸோ ஐ ஆஃப் 0, ஐ இஸ் லெஸ் தென் லென்னு, ஐ ப்ளஸ் ரிசல்ட் ப்ளஸ் கேரக்டர். ஸோ மேட் டாட் ஃப்ளோரு, மேட் டாட் ரேண்டம், கேரக்டர்ஸ் டாட் லென்த்து. ஓகே ரைட்டு, ரிட்டர்ன் ரிசல்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல எதுவுமே இஷ்யூஸ் இல்லை. கெட் யூஆர்எல் பேராம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட யூஆர்எல் சர்ச் பேராம்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது. சரி ஓகே, நமக்கு எங்கேருந்து வந்து அது எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படின்றது தெரியல. பட் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளாக வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஜாயின் ஸ்க்ரீனில் வந்துட்டு இஎன்வி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னால அதை வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணிடலாம். மேபி அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எங்கே இஷ்யூஸ் வருது என்ன ஏதுங்கிறத நம்ம கிளியர் கட்டாக நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரீஃபில் ரோலுக்கு பக்கத்தில் ஆன் ஜாயின் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து ஒரு இதை வந்து வாங்குறேன். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணி வாங்கிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹேண்டில் ஜாயினுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட்டு இஎன்வி மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுறேன், வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஆப் ஐடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேசிக்காக ஆப் அண்டர்ஸ்கோர் ஐடி இல்லை, அதே மாதிரி வந்துட்டு எனக்கு ஆப் சீக்ரெட்டும் வந்து இல்லை. ஸோ சர்வர் யூஆர்எல்ல ஆப் சீக்ரெட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுப்போமே. ஸோ இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து இருக்குல்ல. ஸோ பேசிக்காக என்னோட ஸ்ட்ரிங் வந்து இருக்குல்ல, அதில் வந்து என்னோட ஆப் ஐடியை வந்து போடுறேன். ஸோ பேசிக்காக ஆப் ஐடி வந்து போட்டாச்சு. போட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு NAN அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ NAN. ஸோ இதை வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்ததுனால நமக்கு இந்த இஷ்யூஸ்லாம் வந்து வருது. சரி ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இந்த NAN வந்து இந்த என்ன பண்ணும். ஸோ இது எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட ஆப் ஐடியும் ஆப் சீக்ரெட்டும் எங்கேருந்து வருது அப்படிங்கிற டவுட் வரலாம்ல. ஸோ நான் இப்போ இந்த கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் வந்து கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக நம்மளோட ஜீகோ க்ளவுடோட நம்ம இது வந்து கான்ஃபிக் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கான்ஃபிக்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ இம்போர்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் அண்டர்ஸ்கோர் ஐடி ஆப் சீக்ரெட்டு ஃப்ரம் இதுலேருந்து நம்மளோட கான்ஃபிக்லேருந்து அந்த கான்ஃபிகில் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீகோ கான்ஃபிக்லேருந்து தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட ஹேண்டில் ஜாயின்குள்ளே போயிடலாம். ஸோ ஹேண்டில் ஜாயின்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இஃப் என்னோட இஎன்வி வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து செட் எரர் வந்து பண்ணுறேன். ஸோ வச்சாச்சு. ஸோ செட் எரரில் இந்த வந்து மிஸ்ஸிங் ஆப் ஐடி ஆர் சீக்ரெட்டு ப்ளீஸ் செட் தம் இன் கான்ஃபிக் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ சப்போஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் டாட் ட்ரிம் வந்து கொடுக்குறேன். ஸோ யூசர் நேம் டாட் ட்ரிம்மில் வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் நேமுன்றது கொடுக்குறேன். ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு வந்து நேமை கொடுத்து என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டன் எரர் வந்து கொடுத்துறேன். அதே மாதிரி நம்மளோட ரூம் ஐடிக்கும் செக் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் என்டர் ரூம் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்து இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் எரரை வந்து எம்டி பண்ணி விட்டுறேன், செட் லோடிங்கை வந்து ட்ரூ பண்ணி விட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஒரு டைம் அவுட் வந்து நடக்கணும். ஸோ இதை வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு டிலே வந்து கொடுக்குறேன். ஏன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் டைம் அவுட் வந்து கொடுக்குறேன். ஸோ செட் டைம் அவுட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னோட ஆன் ஜாயின் இருக்குல்ல. ஸோ இந்த ஆன் ஜாயினை எடுத்து நான் ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரூம் ஐடி வந்து இருக்க போகுது. பேசிக்காக
ஃபஸ்ட்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரூம் ஐடி வந்து இருக்க போது, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ரோல் வந்து இருக்க போது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா என்னோட யூசர் நேம் வந்து இருக்குல்ல, ஸோ யூசர் நேமில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக யூசர் நேம் வந்து இருக்க போது. அந்த யூசர் நேமில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேமு டாட்டு ட்ரிம்மு. ஸோ இதை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த யூசர் நேம் டாட் ட்ரிம்முங்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னா யூசர் நேம் டாட் ட்ரிம். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. ஸோ பேசிக்காக நம்மளோட பேர் ஸ்பேஸ் பார்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரிம்முங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக வெட்டி எடுத்துரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு நம்ம டைம் அவுட் கொடுத்துருக்கோம்னா அதுக்கு ஒரு டிலே கொடுக்கணும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 380 மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இப்போ இந்த ஆன் ஜாயின் இருக்குல்ல, இந்த ஆன் ஜாயினை நான் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேசிக்காக என்னோட ஆப் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அதுக்கு வந்து போயிடணும். ஸோ பேசிக்காக என்னோட ஆப் டாட் ஜேஎஸ்க்கு போயிடணும். இப்போ தான் நம்மளோட செஷன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. நான் இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து ஆன் ஜாயின் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் செஷன் கொடுக்குறோம். இப்போ பேசிக்காக நல்லில் தானே இருக்குது. ஸோ நான் இப்போ இதை வந்து ஹேண்டில் பண்ணோம். அது எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் ஜஸ்ட்டு வந்து கான்ஸ்ட்டு ஹேண்டில் லீவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் லீவ். ஸோ பேசிக்காக இதுலேருந்து வேண்டாம் வெளியில் போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா செட் செஷனை வந்து நான் நல் பண்ணி விட்றேன். ஸோ செட் செஷன் வந்து நல்லில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டே செஷனில் நல்லில் தான் இருக்குது, செட் செஷன் வந்து நல்லில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட விண்டோ டாட் ஹிஸ்ட்ரி டாட் ரீப்ளே ஸ்டேட்டு அதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு என்னோட விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ஸோ பேசிக்காக விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் பாத் நேம் என்ன இருக்கோ அந்த பாத் நேமுக்கு வந்து திருப்பி வந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் எனக்கு செஷன் இருந்தால் மட்டும்தான் எனக்கு இது எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணி விட்டுறேன். ஸோ பேசிக்காக அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ரிட்டர்னு என்னோட லைவ் ரூம் இருக்குல்ல, ஸோ பேசிக்காக என்னோட லைவ் ரூம் இருக்குல்ல. ஓகே, ஸோ நான் இதை இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் எக்ஸ் கொடுத்துட்றேன். ரிட்டர்னில் என்னோட லைவ் ரூமை வந்து போட்டுறேன். சப்போஸ் செஷன் இருந்தால் மட்டும் எனக்கு லைவ் ரூம் காட்டு, அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஜாயின் ஸ்க்ரீனை காட்டு. ஸோ ஜாயின் ஸ்க்ரீனில் என்ன இருக்கும், இப்போதைக்கு செஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ எனக்கு வந்து பை டிஃபால்ட்டாக அது வந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ரோல் ஃபில்லுன்றது தேவையில்லை, நம்ம அதையுமே வந்து எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். மறுபடியும் எனக்கு 2 many ரீரெண்டர்ஸ்ன்றது தான் வரும்னு நினைக்கிறேன். நான் என்னோட இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்ற எங்கே வந்து இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்னன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, என்ன இஷ்யூஸ் என்ன ஏதுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன அப்படின்னா நம்ம போன டைம் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து கார்டு அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துலேயே போட்டிருந்தேன். அது வந்து இந்த இடத்துல பிராண்டுன்னு சொல்லி வரணும். ஸோ நம்ம அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு. இப்போ வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோ லைவ் வந்துருச்சு, நம்மளோட நேம் வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ இதை ரீட்ரைப் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட ரூம் ஐடி எல்லாமே வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கோ லைவ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நம்ம ரோல் பில்லில் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா டெஸ்ட்டுன்னு காட்டுது. நம்ம அந்த ரோல் பில்லோட காம்பனண்ட் எதுவுமே நம்ம வந்து இன்னுமே ஹேண்டிலே பண்ணல. ஸோ அந்த ரோல் பில் காம்பனண்ட்டை நம்ம வந்து இப்போ ஹேண்டில் பண்ணிடலாம். அப்புறம் தான் நமக்கு வந்து நம்ம லைவை கிளிக் பண்ணால் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரோல் பில் காம்பனண்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதுலேருந்து என்னென்ன வேணுமோ ஃபஸ்ட்டு வந்து அதை டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட செலக்டடை வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆன் கிளிக் வந்து தேவைப்பட போகுது. ஸோ என்னோட ஆன் கிளிக் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகான் என்ன இருக்கணும், அப்புறம் வந்து பேசிக்காக என்னென்ன நம்ம அங்கேருந்து பாஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துலேருந்து காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இங்கே பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஐகானு லேபிளு ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஐகானு லேபிளு டிஸ்கிரிப்ஷனு ஆன் கிளிக்கு செலக்டட் இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம்ல. ஸோ இது எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன். ஸோ லேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியுமே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து வைக்கிறோம்ல. ஸோ டைப் ஆஃப் பட்டன் சொல்லி கொடுத்தனால ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போகிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக்காக வந்து இருக்க போகுது. ஸோ டைனமிக்காக இருக்க போகுது அப்படின்னாலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரோல் பில் வந்து கொடுக்குறேன். ஸோ அது சப்போஸ் வந்து செலக்டடாக இருந்துச்சு அப்படின்னா பேசிக்காக ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் பில் வந்து செலக்டடாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரோல் பில் செலக்டட் கிடையாது, ரோல் பில் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். இல்லை அப்படின்னா எனக்கு எம்டியாக இருக்கணும், டைப் வந்து பட்டனாக இருக்கணும், ஆன் கிளிக் வந்து என்னோட ஆன் கிளிக்காக வந்து இருக்கணும். நம்ம என்ன அங்கேருந்து பாஸ் பண்ணுறோமோ அது வந்து இருக்க போகுது பேசிக்காக. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேன் வந்து கொடுத்துருக்கேன்ல. ஸோ இந்த ஸ்பேனில் வந்து நான் வந்து ஷோ பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா ஐகான் வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி ஐகான் அப்படின்ற மாதிரி இருக்க போது. இது மூணுத்துக்குமே நான் வந்து கொடுக்கணும் கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் வந்து ஆர்பி லேபிள் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நேம் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து இருக்க போது. அது வந்து என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆர்பி டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்க போது. ஸோ இந்த இடத்துல மூணுத்துலையுமே வந்து நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணல. ஸோ ஐகான் பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேபிள் வந்து இருக்க போது, அதே மாதிரி என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அது வந்து இருக்க போது. ஸோ இதை கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்பேன் இருக்குல்ல, இது வந்து கண்டிஷனல் பேசிஸில் நடக்க போகுது. அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டடாக இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு இந்த ஸ்பேனை வந்து ஷோ பண்ணு அப்படின்ற மாதிரி நான் இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன். ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்பேனை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பேனுக்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் டிக்கு மட்டும்தான் இருக்கும் போது, டிக் மார்க் வந்து இருக்க போது. ஸோ பேசிக்காக செலக்டட் அப்படின்ற மாதிரி காட்ட போகுது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேமில் வந்து ஆர்பி செக், பேசிக்காக செக் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த டிக் மார்க் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து இந்த டிக் இருக்குல்ல. ஸோ பேசிக்காக நான் இதை வந்து காப்பி பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ ஓகே, இதை மொத்தமாக இப்போதைக்கு காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக் மார்க்குக்காக நான் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் என்னோட டிக் மார்க் மட்டும் வேணும்ல. ஸோ நான் அதனால் டிக் மார்க் மட்டும் கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக நம்மளோட யூஐயுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருந்தேன் அப்படின்னா நம்மளோட இதுக்கு போயிடலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிக் வரும். நான் இங்கே இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இது வரும். ஸோ ஆடியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வாட்ச் டீம் வரும். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் தான், இந்த லைவ் ரூம் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கோ லைவ் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இதுக்குள்ளே போக ஆரம்பிக்கணும். ஸோ கோஹோஸ்ட் அப்படின்னா ஜாயின் ஸ்டேஜ் கொடுத்தனா அது கிளிக் பண்ணால் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல தான் ஜீகோ க்ளவுட் வரப்போது. யூஐ கிட்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்க போது 10-15 லைன்லேயே வந்து நம்ம மொத்தமாக அந்த ஜீகோ க்ளவுடோட யூஸ் பண்ணி ஈஸியாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். அது எப்படி என்னங்கிற எல்லாத்தையுமே வந்து ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைவ் ரூம் டாட் ஜேஎஸ்குள்ளார போயிடலாம். ஸோ லைவ் ரூம் டாட் ஜேஎஸ்குள்ளே போயிட்டு நான் ஜஸ்ட் வந்து ரிட்டர்னில் ஒன்று தான் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டிவ்வை வந்து போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் வந்து செல்ஃப் க்ளோசிங் டிவ்வாக தான் வந்து இருக்க போது. ஸோ இது க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த ரெஃபரன்ஸ் தான் நம்மளோட ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஏதுங்கிறது நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ மை மீட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டைல் வந்து பேசிக்காக கொடுக்குறேன். ஸோ ஸ்டைல் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் வந்து கொடுக்குறேன். ஸோ வித் வந்து பேசிக்காக 100 வியூ வித் வந்து இருக்க போது. ஸோ 100 வியூ வித் வந்து இருக்க போது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹைட் வந்து இருக்க போது. ஸோ ஹைட் வந்து இருக்க போது. அது என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வியூ ஹைட்டாக வந்து இருக்க போது. அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஹைட்டுமே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறதையுமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா 100 DVH அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட ஸ்டைல் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. ரெஃபரன்ஸ் வந்து பாயிண்டர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து எரர் அடிக்கும். ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸ் வந்து மை மீட்டிங்னு சொல்லியிருக்கோம். பட் அந்த மை மீட்டிங்கை நம்ம வந்து கிரியேட்டும் பண்ணல, அதை வந்து நம்ம புஷ்ஷும் பண்ணல. சரி, ஓகே. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணணும். app.jsலேருந்து பாஸ் பண்ணணும். எங்கெங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து எடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். என்னென்ன இம்போர்ட் பண்ணணுமோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்டு எதுலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜீகோ க்ளவுட் இருக்குல்ல. ஸோ அந்த யூஐ கிட்ட நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வந்து தெரியுமா. ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜீகோ யூஐ கிட் ப்ரீ பில்ட் இருக்குல்ல. ஸோ அது வந்து நம்ம ஜீகோ யூஐ கிட்ட ப்ரீ பில்ட்லேருந்து வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட ஆப் ஐடியும் இதுவும் வந்து நமக்கு தேவைப்பட போகுது. ஸோ அதனால் அதையுமே வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட்டை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப் ஐடியும் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ஆப் சீக்ரெட்டும் தேவைப்பட போகுது. ஸோ ஆப் சீக்ரெட்டும் வந்து தேவைப்பட போகுது. ஸோ சீக்ரெட்டும் தேவைப்பட போகுது. எதுலேருந்து தேவைப்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக ஸோ சீக்ரெட்டும் வந்து தேவைப்பட போகுது. எஸ் வந்து கேப்ஸில் தான் இருக்கணும். ஸோ எஸ் வந்து கேப்ஸில் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுலேருந்து தேவைப்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கான்ஃபிக்லேருந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதனால் நம்ம அதுலேருந்து வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுலேருந்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ./config அந்த ஃபோல்டர்லேருந்து நம்மளோட ஜீகோ கான்ஃபிகை வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். அதுலேருந்து வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ரேண்டம் ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ நம்ம அதையுமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் ரேண்டம் ஐடி அது வந்து யூட்டில்ஸ்லேருந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த லைவ் ரூமுக்கு என்னென்னலாம் தேவைப்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரூம் ஐடி வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்மாக வேணும் நமக்கு. ஸோ ரூம் ஐடி இதை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோலை வந்து பாஸ் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட யூசர் நேம் வந்து இருக்குல்ல. ஸோ பேசிக்காக யூசர் நேம் வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம். ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் லீவ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஆன் லீவ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பாஸ் பண்ணி முடிச்சாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். என்னோட அந்த கான்ஸ்ட் ஜீகோ ரோல் இருக்குல்ல. ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ கான்ஸ்ட்டு ஜீகோ
ரோல். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ரோல் இஸ் ஈக்குவல் டு ஹோஸ்ட்டா ஆடியன்ஸா நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வந்து ஒரு சிம்பிளாக வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட app.jsக்கு வந்து போயிடலாம். ஸோ app.jsக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஒன்று ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ நம்மளோட இந்த லைவ் ரூம் வந்து சப்போஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான், செஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தானே எனக்கு வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ரூம் ஐடி வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ டெமோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஜஸ்ட் ஓகே நான் என்னோட ஃபைனல் டெமோவில் காட்டுறேன். ஸோ இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ரூம் ஐடி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும், யூசர் நேமும் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்னோட இதுக்கு வந்து போயிடுறேன். ஸோ ரூம் ஐடியில் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட செஷன் டாட் ரூம் ஐடி, ஏன்னா நம்ம அதுதான் பெராம்ஸ்லேருந்து வந்து எடுத்துடுறோம். ஸோ அந்த பெராம்ஸ்லேருந்து எப்படி எடுக்கணும் எல்லாத்தையுமே நான் வந்து டீட்டெயிலாக முன்னாடி பேசியிருந்தோம். நீங்கள் அதை ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து புரியும். ஸோ செஷன் டாட் ரோல் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூசர் நேம் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ செஷன் டாட் யூசர் நேமும் ஆன் லீவில் வந்து ஹேண்டில் லீவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இந்த ஹேண்டில் லீவில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், செஷனை வந்து நல் பண்ணிடுறோம். நம்ம வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ணும்போது அங்கேயே வந்து பேக் வந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நம்மளோட லைவ் ரூமுக்கு போயிட்டா நமக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும், ஏன் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக நமக்கு வந்து புரிஞ்சிடும். சரி ஓகே, இப்போ இந்த லைவ் ரூம் போயாச்சு. இப்போ இந்த யூசர் நேம் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ரோல் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ரூம் ஐடி வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து எடுத்துடலாம். ஸோ ரூம் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரி ஓகே, இப்போ நமக்கு ஹோஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே ஹோஸ்ட்டு ஆடியன்ஸுங்கிறது தேவை கிடையாது. என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஜீகோ க்ளவுட் இருக்குல்ல, ஸோ நான் அந்த ஜீகோ க்ளவுட் யூஐ கிட் ப்ரீ பில்ட்னு இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து எடுத்து டாட் ஹோஸ்ட். ரொம்ப சிம்பிள். நீங்கள் டாட்டை வச்சிங்கனாலே உங்களுக்கு விஎஸ் கோடில் வந்து அந்த இது காட்டும். ஸோ ஹோஸ்ட்டாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்போஸ் ரோல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது தான். கோஹோஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மறுபடியும் ரொம்ப சிம்பிள் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீகோ யூஐ கிட் ப்ரீபில்ட்டில் வந்து கோஹோஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ ஹோஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப சிம்பிள், மறுபடியும் வந்து ஆடியன்ஸாக தான் இருக்க போகுது. நமக்கு 3 தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ரீபில்ட்டு டாட் அது வந்து நம்ம இங்கேயே கொடுத்தோம்னாலே நமக்கு வந்து வந்துடும் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுதா. ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. நான் இதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்களேன். ஹோஸ்ட்டாக இருந்தால் அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண வேணாம், ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். ஸோ ஹோஸ்ட்டாக இருந்தால் ஹோஸ்ட்டு, கோஹோஸ்ட்டாக இருந்தால் கோஹோஸ்ட்டு, இல்லை அப்படின்னா எனக்கு ஆடியன்ஸாக இருக்கணும். சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் பேஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து அந்த இதை வந்து ஃபார்ம் பண்ணோம்ல, லிங்க் ஷேர் பண்ணுறது அதுக்கெல்லாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துறேன். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ்ஸு விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ஹோஸ்ட்டு ப்ளஸ்ஸு இதோட சேர்த்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட பாத் நேமையும் ஆட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட பேஸாக வந்து இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோட்டோகாலாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்து நான் வந்து இது கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஹோஸ்ட்டோட பாத் நேமையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஷேர்டு லிங்க்ஸை வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேர்டு லிங்க்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதை வந்து ஒரு எம்டி அரேவாக வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து இஃப் கண்டிஷன் வந்து எழுத போகிறேன். ஸோ இஃப் ரோல் வந்து ஜீகோ ரோல் வந்து ஹோஸ்ட்டாக இருக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஜீகோ ரோல் இஸ் ஈக்குவல் டு யூஐ கிட்ட ஹோஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ சப்போஸ் ஹோஸ்ட் ஃபஸ்ட்டு நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேபி அப்போ தான் வந்து நமக்கு எரர் வராது. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ சப்போஸ் ஹோஸ்ட்டு 6, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜீகோ ரோல் வந்து கோஹோஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது தானே, நம்ம எதை வேணால் வச்சுக்கலாம்ல. ஸோ கோஹோஸ்ட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாக என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ இப்போ இங்கே ஜஸ்ட்டு சிம்பிளாக போயிடலாம். ஸோ என்னோட ஷேர்டு லிங்க்ஸ் இருக்குல்ல, ஸோ ஷேர்டு லிங்க்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புஷ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக அந்த அரேல வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ என்னவா டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். நேம் வந்து ஜாயினஸ் ஆடியன்ஸ்ன்னு இருக்குல்ல, நான் இதுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு சப்போஸ் ஹோஸ்ட் இல்லை கோஹோஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜாயினஸ் கோஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறேன். ஸோ யூஆர்எல் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட பேஸ் வந்து இருக்க போகுது, அப்புறம் நம்மளோட ரூம் ஐடி, அப்புறம் வந்து ரோல் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கோஹோஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ நான் இங்கேயும் வந்து கோஹோஸ்ட்டாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக்காக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேம் வந்து கொடுக்கணும், யூஆர்எல் வந்து கொடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து அரேல வந்து ஜஸ்ட் வந்து புஷ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இப்போ நம்மளோட இந்த இதை வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ஹோஸ்ட்டுக்கு வந்து என்ன இருக்கணும், கோஹோஸ்ட்டுக்கு என்ன இருக்கணும், இந்த மாதிரி எதையுமே நம்ம ஹேண்டில் பண்ண தேவையே இல்லை. அவங்களே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம அதை போய் எடுத்து யூஸ் தான் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து ஹோஸ்ட்டு கோஹோஸ்ட்டுன்றதை டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ என்னோட ரூமை வந்து கிரியேட் பண்ணணும், கிட் டோக்கனை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கப்புறம் இப்போ இது வந்து சப்போஸ் ஹோஸ்ட்டுக்கும் கோஹோஸ்ட்டுக்கும் இருக்குது. அப்போ ஆடியன்ஸ்க்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ அதுக்குமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் த லிங்க்ஸ் டாட் புஷ் வந்து கொடுக்கணும். ஸோ ஜாயின் ஆஸ் ஆடியன்ஸாக வந்து இருக்க போது, அதுலேயுமே வந்து பேஸ் இருக்க போது, அப்புறம் ரூம் ஐடி இருக்க போது, ரோல் வந்து ஆடியன்ஸாக இருக்க போது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வேலையே இருக்குது. ஸோ கான்ஸ்ட் கிட் டோக்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ பேசிக்காக கிட் டோக்கன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ ஜீகோ க்ளவுடோட யூஐ ப்ரீ கிட் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜென்ரேட் கிட் டோக்கன் ஃபார் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த டோக்கன் டெஸ்ட்டில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப் ஐடி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி ஆப் சீக்ரெட்டும் நம்மள்ட்ட இருக்கும். அது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டு என்னோட ரூம் ஐடி இருக்குல்ல, நான் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். ரூம் ஐடி வந்து என்னவா இருக்க போது, ஒரு 5 நம்பர்ஸ் வந்து இருக்க போது. இங்கே நம்ம ரேண்டம் ஐடியில் வந்து ஜென்ரேட் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ 5 நம்பர் வந்து இந்த லெட்டர்ஸ்குள்ளே ஒரு 5 வந்து இருக்க போது, அதை நான் வந்து இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஜென்ரேட் கிட் டோக்கன் ஃபார் டெஸ்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டம் ஐடியை ஃபஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல ரேண்டம் ஐடியை வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஸோ பாஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூசர் நேம் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த 5 தான் நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ரெஃபரன்ஸ் இங்கே இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, மை மீட்டிங்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் மை மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்றேன். ஸோ மை மீட்டிங்கிறது கொடுத்தாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து இதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால யூஸ் கால் பேக் வந்து போடுறேன். நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது வந்து ப்ரொடக்ஷன் லெவல் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் யூஸ் கால் பேக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் கால் பேக்னா என்னன்னே தெரியல அப்படின்னா, நம்மளோட ரியாக்ட் சீரிஸில் வீடியோவில் இருக்கும். நீங்கள் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நம்மளோட எலமெண்ட்டை வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ இது வந்து எலமெண்ட்டை வந்து எடுக்க போகிறோமா. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் இன்னொன்று ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணணும். இஃப் சப்போஸ் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு என்ன பண்ணு அப்படின்னா, ஜீகோ யூஐ கிட் ப்ரீ பில்ட் இருக்குல்ல, அதுலேருந்து வந்து கிரியேட் பண்ண சொல்கிறேன். எதை கிரியேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட கிட்டை வந்து கிரியேட் பண்ணு, இந்த கிட் டோக்கனை வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, பேசிக்காக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த எலமெண்ட்லேருந்து அதுக்கப்புறம் க்ளோஸே ஆகலை, அதனால் நமக்கு எரர் அடிச்சிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே பாஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நமக்கு என்ன இருக்குது, கிட் டோக்கன் மட்டும் இருக்குது. ஸோ இந்த கிட் டோக்கனை வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து போட்டிருக்கோம், அதுக்குமே வந்து இஃப் வந்து இருக்குது. ஸோ நான் அதையுமே வந்து க்ளோஸ் பண்ணல. ஸோ அதையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து ஷுவராக வந்து எரர் அடிக்குது. அது என்னென்னா, நம்ம க்ளோஸ் பண்ணுறதுல தப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு வந்து எரர் அடிக்குது. சரி, ஓகே. அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஒரே நிமிஷம். ஸோ ரொம்ப சிம்பிள். நான் இங்கே மாற்றி போட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு இஃப் தேர் இஸ் நோ எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். ஸோ எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடு. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு உள்ளே போயிட்டு எனக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்றேன். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இங்கேயுமே வந்து க்ளோஸ் பண்ணல. ஸோ ஜீகோ ஓகே, இங்கேயும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ கிட் டோக்கன் இது எல்லாமே வந்து இருக்குது. சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாயின் ரூமில் வந்து கண்டெய்னர் வந்து எலமெண்ட்டாக இருக்குல்ல, ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து என்ன மாதிரியான சினாரியோ அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். நம்ம வந்து வீடியோ காலாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கால் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ மோடில் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீகோ யூஐ ப்ரீ கிட் டாட் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ பேசிக்காக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் தான்ப்பா, இதை வந்து நீ லைவ் ஸ்ட்ரீமிங்காக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிகரேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ கான்ஃபிகரேஷனில் பேசிக்காக ரோல் வந்து கொடுக்குறேன். ஸோ ரோலில் வந்து ஜீகோ ரோலே என்ன இருக்கட்டுமோ, பை டிஃபால்ட் ரோல்ஸ் வந்து என்ன இருக்கணுமோ அதே வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் இதில் வந்து கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த இடத்துல வந்து நம்மளோட ஷேர்டு லிங்க்ஸ் இருக்குல்ல, ஸோ ஷேர்டு லிங்க்ஸை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ பாஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷோ ப்ரீ ஜாயின் வியூ. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கொடுக்குறது இது எல்லாமே. நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஷேர் லிங்க்ஸோட நீங்கள் நிப்பாட்டிக்கிறதுனாலும் நிப்பாட்டிக்கலாம். நான் வந்து அடிஷ்னலாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ ஷோ ரூம் டைமர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் நிறைய எல்லாமே வந்து காட்டும். ஸோ ட்ரூ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து 3, 2, 1 இந்த மாதிரி வருதுல்ல, ஸோ இது எல்லாமே வரும். அப்புறம் வந்து ஆட்டோ ஹைடு ஃபூட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதையுமே நான் இந்த இடத்துல வந்து ட்ரூ கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆன் லீவ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஆன் லீவ் ரூமில் வந்து ஆன் லீவ் அப்படின்றத வந்து நான் வந்து கேட்குறேன். ஸோ இந்த ஆன் லீவ்ன்றது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட
app.jsலேருந்து வரும். இந்த app.jsல ஆன் லீவுங்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னா செஷனை வந்து நல் பண்ணிவிட்டு பழைய இதுக்கே போயிடு அப்படிங்கிறது தான் இந்த இது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்க போது. இப்போ நம்ம வந்து கால் பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அப்போ அதை மெமரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டோக்கில் மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. வேறு என்னென்னலாம் இருக்கோ நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். ஸோ ஜீகோ ரோல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்மளோட ஷேர்டு லிங்க்ஸ் இருக்க போது, அதே மாதிரி நம்மளோட ஆன் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது. சரி ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளோட டெமோவில் போய் பார்க்கலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் க்ரோம் போய்க்கிறேன். ஸோ என்னோட ஃபைனல் பில்டுக்கு வந்து போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த கோடு தஷ்வின்றது மேலே வந்து கொஞ்சம் அக்லியாக இருக்குது. நம்மளோட app.jsக்கு வந்து போயிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இதை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட யூஐ வந்து வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நேம் கொடுத்து ஜஸ்ட் வந்து ஹோஸ்ட்டாக நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். கோ லைவ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட கேமரா வந்து பாப்பப் ஆகும். ஸோ மேபி நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அஸ்வின் அப்படின்னு கொடுத்து கோ லைவ் கொடுக்குறேன். ஸோ என்னோட கேமரா வந்து பாப்பப் ஆகி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி என்னோட மைக்ரோஃபோனுமே ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் இங்கே ஜாயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தேன் அப்படின்னா நோ ஒன் ஹஸ் டர்ன் த கேமரா ஆர் மைக்ரோஃபோன் எட் அந்த மாதிரி இது எல்லாமே வந்து வருதுல்ல. ஸோ நான் தான் வந்து ஹோஸ்ட்டு, நான் வந்து இது பண்ணலாம். ஸோ நான் இதை வந்து ஐ பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ கோ ஹோஸ்ட்டாவோ இல்லை ஆடியன்ஸாவோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து Ctrl+C Ctrl+V கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் வாட்ச் லைவ் நம்ம வந்து வாட்ச் ஸ்ட்ரீம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து வாட்ச் ஸ்ட்ரீம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜாயின் அப்படின்னு சொல்லி காட்டுதுல. இங்கே பார்த்தோம் அப்படின்னா லைவ் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நம்மளோட ரூம் டீடைல்ஸ் எல்லாமே வந்து வருது. நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்துருது. ஸோ நம்ம இங்கே ஷேர் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ரூம் ஐடி வந்து போகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு ரூமில் போய் நம்ம ஜாயின் ஆகிட்டோம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்கான்கிட்டோ டேப் ஓப்பன் பண்ணி நம்மளோட ரூம் ஐடியும் ரோலையும் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரூம் ஐடி வந்து வேறு ஏதோ ஒன்று இருக்குது. நம்மளோட மேலே உள்ள ரூம் ஐடி வந்து வேறையாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பட் நான் இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேண்டமாக என்னோட ரூம் ஐடியை நான் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டு FLHAF இந்த ரூமில் தானே நம்ம இருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து வாட்ச் டீம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரூமில் வந்து நான் ஜாயின் பண்ணுவேன். ஸோ ஜாயின் ரூம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அஸ்வின் என்டர் த ரூமு. ஸோ இங்கே நம்ம வந்து இருப்போம். ஸோ இப்போ ஐ பட்டனை வந்து கிளிக் பண்ணலாம். யார் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம மேபி வந்து இங்கே நம்ம ஹோஸ்ட்டில் போய் பார்ப்போம் யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுவும் வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணலாம் இந்த இடத்துல. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட மொத்தமாக என்டையர் ஸ்க்ரீனையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஏதோ ஒன்று வந்து நம்மளோட ஆப்பே இந்த ஜீகோ க்ளவுடோட டாக்குமெண்டேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட இன்கான்கிட்டோ டேப் இருக்குல்ல, நான் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ண உங்களுக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல. ஸோ பேசிக்காக நான் இந்த இடத்துல ஷேர் பண்ண ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்காக இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். நான் ஹோஸ்ட்டாக வந்து கோ ஹோஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணி பார்ப்போம். வேறு ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் ப்ரெசென்டிங் இது எல்லாமே வந்து வருதுல்ல. ஸோ இதனால் ஸ்டாப் ப்ரெசென்டிங் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ கேம் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட கேம் வந்து தெரியுதுல்ல. ஸோ இது வந்து மேபி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸாக வந்து ஜாயின் பண்ணுறேன். பட் அப்பயுமே வந்து இது ஆகலை. இது ஏன் தெரியல அப்படின்னா நம்மளோட லைவை வந்து நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட லைவை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் கேமரா இப்போதைக்கு டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 3, 2, 1 நம்மளோட இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து கிளிக் பண்ணேன் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்காக என்னோட கேமரா வந்து டர்ன் ஆன் பண்ணி விட்றேன். ஸோ பேசிக்காக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்க்ரீன் வந்தோன்னா அதுதான் வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து போனோன்னா தெரியும் நமக்கு வந்து நான் யார் பேசிகிட்டு இருக்கா என்ன ஏது அப்படிங்கிற எல்லாமே வந்து ஆடியன்ஸில் வரும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைவ் அப்படின்னு சொல்லி காட்டும். நம்ம ஸ்க்ரீனையுமே ஷேர் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது என்ன ஏதுங்கிறத. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக என்டையர் ஸ்க்ரீனையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். இல்லை விண்டோவாக வேணுமா என்ன டேப் வேணுமோ நீங்கள் அதை மட்டும் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் மேபி வந்து இதை இப்படி ஷேர் பண்ணுறேன். டக்குன்னு நான் இந்த இடத்துல மூவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னோடது வந்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் அந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு இங்கே வந்து தெரியும். ஸோ பேசிக்காக இப்படி தான் வந்து நம்மளால் லைவ் ஸ்ட்ரீமை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடது வந்து கோ ஹோஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ண முடியுமா என்ன எது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். நான் இப்போதைக்கு என்னோட ஸ்க்ரீனை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து ஸ்க்ரீனை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லைனா இன்ஃபினிட்டி மிரரில் வந்து ஓடிட்டே இருக்கும். யார் இருக்கா என்ன ஏது எப்படி வந்து இருக்கணும் இது எல்லாத்தையும் ரூம் ஐடி எப்படி ஜாயின் பண்ணணும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ பேசிக்காக இதுதான் வந்து லைவ் ஸ்ட்ரீம். இது வந்து ஃபுல் ஒர்க்கிங் லைவ் ஸ்ட்ரீம். நம்ம இப்போ எதை பில்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் லைவ் ஸ்ட்ரீம். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் லெவலுக்கே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரியல் டைமில் வந்து வீடியோ வரும். லைவ் சேட் இப்போ லைவ் சேட்டுமே வந்து இங்கே ஒர்க் ஆகும். ஸோ நான் பேசிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹாய் அப்படின்னு சொல்லி என்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வருதா அப்படின்னா இங்கே மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாட்டில் வந்து காட்டும். நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹாய் அப்படின்னு சொல்லுவார். டைமுமே இந்த இடத்துல வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக மொபைல் ரெஸ்பான்சிவ். லிங்க்கை வந்து ஷேர் பண்ணலாம், கோஹோஸ்ட் பண்ணலாம், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம் டெஸ்க்டாப்பில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மொத்தமாக வந்து ஜீகோ க்ளவுடோட ஈஸியாக வந்து நம்மளால் எதை பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட யூஐ கிட்ட யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளால் பண்ண முடியுது. இது ரியாக்ட் அண்ட் பிளைன் சிஎஸ்எஸ்லேயே பண்ணுறோம்.
ஸோ நம்ம இங்கே வந்து npm create react app தான் கொடுத்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 30 லைன்ஸ் கூட இருக்காது நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் எழுதுனது. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து எழுதி முடிச்சிட்டோம். இதே நீங்கள் வந்து வெப் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணணும்னா பயங்கர காம்ப்ளெக்ஸாக வந்து இருக்கும். ஸோ இதோட ஃபுல் சோர்ஸ் கோடையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி ஜீகோ க்ளவுடுக்கு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் க்ளவுடோட டாக்குமெண்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் 10,000 ஃப்ரீ மினிட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணாலே போதும். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து 10,000 ஃப்ரீ மினிட்ஸ் வந்து ஜஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட்டில் கேளுங்க, நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அது ஃப்ரீ தான். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹைப்புமே வந்து பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.